மேற்கில் மழை பெய்திடவே ஏரங்கநாத சாமியோ மேல் வாய்க்கா தண்ணி வர கொக்கு கொட பிடிக்க காலத்தின் கோலந்தா கோழி குஞ்சு நாத்து நட தந்தவன் என் தேனோ மேற்கில் மழை பெய்திடவே ஏரங்கநாத சாமியோ மேல் வாய்க்கா தண்ணி வர கொக்கு கொட பிடிக்க காலத்தின் கோலந்தா கோழி குஞ்சு நாத்து நட வணக்கம் சார், என் பேர் ரவி. எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அரசாங்கம் 5 ஆண்டு திட்டங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டேன். இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். இந்தப்பா தம்பி, பெட்ரோலை பேசிக்கிட்டே ஜாஸ்தி போட்டுறாத. 5 லிட்டருக்கு மட்டும் தான் கரெக்டா காசு வச்சிருக்கேன். கவலையே படாதீங்க சார், கன் மாதிரி நிக்கும். சார் வேலை கேட்டல சார். இங்க என்ன பண்ற? வேலை தானே பாக்குற? ஆமா சார். சம்பளம் தர்றாங்கல்ல? அப்புறம் என்ன தர்மத்துக்கு வேலை பாக்குற மாதிரி சலிச்சுக்கிறிய? இல்ல, இதை விட ஏதாவது நல்ல வேலையா? அப்ப என் கூட திருப்பதிக்கு வர்றியா? மொட்டை அடிக்கவா சார்? தப்பா நினைக்கிறேன் சார். எதுக்கு? திருப்பதியில மொட்டை அடிக்கிறாங்கல்ல, அந்த முடிகளுக்கு மொத்த கான்ட்ராக்ட் நான் தான். மொத்தமா சேர்த்து வாஷ் பண்ணி அழகா பேக் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பணும். மன்னிச்சிருங்க சார். டேய் ரவி, எதுக்குடா எம்ஏ படிச்சா? ஐயா சொல்ற வேலைக்கு 5ஆம் கிளாஸ் படிச்சா போதுமேடா. நீங்க போங்க சார். நெக்ஸ்ட். ஓ ஹோல்டன் 10 10. 10 10 சார். மீட்டர் பாத்துக்கோங்க சார். சார் என் பேர் ரவி. நான் ஒரு எம்ஏ பட்டதாரி. ஆனா பாருங்க, நான் இந்த நாட்டோட அவமான சின்னம். ஜப்பான் மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ நம்ம நாடு முன்னேறாத காரணம் நீதானா? இல்ல சார், என்ன மாதிரி பட்டதாரிங்களா இப்படி பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறாங்களா, அதை சொல்ல வந்தேன். சார் எனக்கு ஒரு நல்ல வேலையா ஏற்பாடு பண்ணி தரீங்களா? எனக்கு சிபாரிசு பண்றது யாருமே இல்ல சார், அதான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ பாப்புலர் ஆயிட்டா உனக்கு எதுக்கு சிபாரிசு? எப்படி சார் பாப்புலர் ஆகுது? வேலையில்லா திண்டாட்டம் ஒழிகன்னு சொல்லி பெட்ரோல் பங்க்கு தீ வச்சு கொளுத்து, மறுநாளே எல்லா பேப்பர்லயும் போட்டோ தான். அப்புறம் வாழ்க்கை வரலாறு எல்லாம் ஊருக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு சிபாரிசு? அம்மா, இவரா பார்ட்டி சிக்கலான பார்ட்டி தான். ஐயா, உங்க ஐடியாவுக்கு கோடி கும்பிடு. நானே வேலையை தடிக்கிறேன். இடத்தை காலி பண்ணுங்க. வர்றதெல்லாம் வம்பான பார்ட்டியா வருது. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சானோ தெரியல. சார் வணக்கம் சார். என் பேரு. உன் பேர் ரவி. எம்ஏ படிச்சிருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க, வேலை வேணும். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இந்த 3 மாசமா தினம் உன் புலம்புல கேட்டுட்டு தான் இருக்கேன். நாளை இந்த பங்க் பக்கமே வர மாட்டேன். போடா போ. எத்தனை?
ஒண்ணு கொஞ்சம் தம்பி, எல்லாருகிட்டயும் வேலை கேட்டிய, ஏன் கிட்ட கேட்கலையே? ஐயோ பாவம், நீங்க வர்றதோ டிவிஎஸ் 50ல, போடுறதோ 1 லிட்டரு. உங்ககிட்ட போய் என்ன வேலை சார் கேட்க முடியும்? டேய் முட்டாள், என் பேர் என்ன தெரியுமா? லோகையா, கேவிஎஸ் பஸ் கம்பெனி ஓனர். எனக்கு 250 பஸ் ஓடுது. 4 பேர் போனா காரு, 2 பேர் போனா ஆட்டோ. என் ஒருத்தனுக்கு இந்த டிவிஎஸ் 50 போதாதா? இப்படி சிக்கனமா இருக்கிறதுனால தான் கோட்டிசனா இருக்கேன். படிச்சிருக்கேன்னு சொல்ற படுமுட்டாளா இருக்கியே. சார் 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 ஐயா சார் சார், இதுக்கு மேல போக முடியாது போல இருக்கு. வாங்க சார் வாங்க சார். 1/2 லிட்டர் 1 லிட்டரா? எத்தனை பண்ணும்? தம்பி, காஞ்சிபுரத்துக்கு எந்த பஸ் போகுது? தெரியாதுக்கா. ஏன்பா, எந்த பஸ் காஞ்சிபுரத்துக்கு போகுது? நல்லா ஓடுற பஸ் தான் போகும். அது எங்களுக்கு தெரியாதாக்கோ. வந்துட்டாங்க இருந்து. மூஞ்சிய பாரு. எங்க எந்த பஸ்ங்க காஞ்சிபுரத்துக்கு போகுது? எந்த காஞ்சிபுரம்? காஞ்சிபுரம் தெரியாத கசுமலம். சும்மா போமா, சும்மா இருப்பா. ஏங்க காஞ்சிபுரத்துக்கு? அட சும்மா இருமா. கேட்டா லுள்ளுன்னு விழுது நாய்ங்க. இங்க ராயபுரம் போற பஸ் தான் நிக்கும். காஞ்சிபுரம் போகணும்னா நீ வெளியூர் பஸ் ஸ்டாண்ட் தான் போகணும். யோ, நானே வெளியூர்ல இருந்து தான் வரேன். இன்னும் எங்க வெளியூர் போறது? உன்னை பார்த்தாலே தெரியுது வெளியூர்னு. நீ சொல்லவே வேண்டாம். ஆமா, காஞ்சிபுரத்துக்கு எதுக்காக போற? உங்க சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காகவா? காஞ்சிபுரத்துல எங்க எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க? காஞ்சிபுரத்துக்கு போனா காலாடிக்கிட்டே சாப்பிடலான்னு சொன்னாங்க. அப்படியா சமாச்சாரம்? அதுக்கு எதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போகணும்? இங்கே காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாமே. இந்த பாரியா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. எனக்கு சமைக்க தெரியாது, வீட்டு வேலை செய்ய தெரியாது. நீ எங்கயாவது கூட்டிட்டு போய் வீட்டு வேலை அது இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். வேலை செய்ய பிடிக்காம தானே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். சீவி முடிச்சுக்கிட்டு இங்க அரிச்சு ஆஜாத்தி ஆட்டம் இருந்தா போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆட்டோல போலாமா இல்ல டாக்ஸில போலாமா? எதுக்கியா பணத்தை வீணாக்கிக்கிட்டு பொடி நடையா நடந்தே போயிருவோமே. ஐயோ, என் செல்லம் நடந்தா காலு நோவுமே. ஆட்டோவிலேயே போயிடலாம். ஆரம்பம் தான் ஆட்டோ, அப்புறமேல டயோட்டோ. அப்படியா? ஆமா ஆமா, ஆட்டோ. ஆமா, வரலட்சுமி, இங்க வந்து பாரு. புதுசா ஒரு லட்சுமிய கூட்டிட்டு வந்திருக்கேன். காஞ்சிபுரம் போகணும்னு வழி கேட்டுக்கிட்டு இருந்தா கதையை கொடுத்து இங்கே கொண்டாந்துட்டேன். யோ, எனக்கு பயமா இருக்கியா? காஞ்சிபுரம் கொண்டு போய் விட்டுறியா? நான் வந்த வழியே திரும்பி போயிடுறியா? யோ, நான் காஞ்சிபுரம் போகணையா? எனக்கு பயமா இருக்கியா? யோ வேணாயா, நான் போறேயா. காஞ்சிபுரம் போனா காலாட்டிட்டு சாப்பிடலான்னு சொன்னது உன்ன மாதிரி சோம்பேறிகளுக்கு இல்ல. அது நெசவு தொழில் செய்யற பூமி. தறியடிக்க ஆளு எப்பவுமே தேவை. அதுக்காக சொன்ன பழமொழியே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. இப்ப புரியுதா? அக்கா சொல்றபடி கேட்டீங்கன்னா காலாகாலத்துல சாலி கிராமத்துல ஒரு பெரிய பங்களா கட்டிக்கலாம். அக்கா சொல்றபடி கேட்டீங்கன்னா கழுத்து நிறையா நகை போட்டுக்கலாம். அக்கா சொல்றபடி கேட்டியா? நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நான் சொல்றபடி கேட்டு நடந்தா அவளுக்கு சந்தோஷம். இல்லனா என்னையா பொண்ணு ஊருக்கு புதுசா? புதுசு, ரொம்ப புதுசு. இன்னும் அப்படியே உடம்புல கிராமத்து மண்வாசனை கூட ஒட்டி இருக்குது பாருங்க. வம்பு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல ரூமா பார்த்து செட்டில் ஆயிக்க பாரு. நீ கைப்படாத ரோஜாங்கிறதுனால 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஆதரவாளர்கள் அப்படியே வந்து குவிஞ்சிருவாங்க. பெரியசாமி வர சொல்லி இவ வலது கை கட்ட பச்சை குத்து சொல்லு. லைசன்ஸ் நம்பரா? லட்சுமி வீடுங்கிற சுருக்கம். லவி 91 போட சொல்லு. போமா.
போடி. என்னடி சொன்ன? புரியல? போடுல. இமிடியேட்டா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண, இவளை கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். எஸ் மேடம். நீதான் புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரா? போலீஸ் ஸ்டேஷன் ரேஞ்சு தெரிஞ்சா மட்டும் போதாதுமா, மனுஷங்க ரேஞ்சு தெரியணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்தமா வெளியே அனுப்பு. சாரி சார், அவளை அனுப்ப முடியாது. அவ விபச்சாரம் மட்டும் பண்ணல, விபச்சாரம் பண்ண சொல்லி பல பெண்களை கூட கட்டாயப்படுத்திருக்கா. இருந்துட்டு போகட்டுமே, உனக்கு என்ன? இவ ஒருத்தி அரெஸ்ட் பண்றதால விபச்சாரத்தையே ஒழிக்க முடியும்னு நினைக்கிறியா? ரம்பா ஊர்வசி காலத்துல இருந்த விபச்சாரம் இருக்குதுமா. எதை ஒழிக்கிறோமோ இல்லையோ நாம ஒழியாம பாத்துக்கணும். அறிவு இருக்கா உனக்கு? இவளை போய் அரெஸ்ட் பண்ணிருக்கியே. கதவு தரையா? ஸ்டாப் இட் மிஸ்டர். மந்திரியோட பிஏவா லட்சணமா நடந்துக்குங்க. அதனாலதான் லாக்கப்ப திறக்கிறேன். மந்திரியா இருந்தா ஸ்டேஷனையே பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருப்பேன். தட்ஸ் ஆல். கான்ஸ்டபிள், வேண்டாமா பெரிய எடுத்து போலாப்பு. வேலை போறத பத்தி நீங்க வேணும்னா கவலைப்படாம இருக்கலாம். ஆனா இந்த ஸ்டேஷன் சேர்ந்த மத்த போலீஸ்காரங்க கவலைப்படாம இருக்க முடியாதுமா. பாத்தியா, அவன் பேசல, அவன் அனுபவம் பேசுது. உத்தியோகத்துல இருக்கிறது பெருசு இல்ல, உலகத்தை அனுசரிச்சு நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். இனிமேலாவது எங்க இடத்துக்குலாம் வராது. எட்ரி கைய. போலீஸ்காரன்னு சொல்ல உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மந்திரிக்கும் மானத்தை விட்டு சாப்பிடறவங்களுக்கும் பயந்துட்டு இருக்கீங்களே, இந்த உத்தியோகம் எல்லாம் உங்களுக்கு தேவைதானா? வேலைக்கு சேர்ந்த புதுசு நாங்களும் இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். 4 ஊருக்கு பொண்டாட்டி புள்ளியோட பெட்டி தூக்கிட்டு சுத்தின பிறகுதான் நேர்மைக்கு என்ன மரியாதைன்னு தெரிஞ்சுச்சு. அப்போ எதுவா இருந்தாலும் அனுசரிச்சு போணுமா? ஆமாமா, மேலதிகாரிய காஞ்சமலத்தை பார்த்து கருவாடுன்னு கேட்டா இது சாதாரண காடு இல்ல, நெய் கருவாடுன்னு சொல்லலாம். இதுதான் அரசாங்க சிப்பந்தியோட லட்சணம். முடிவா ஏழைங்க மேல வரி போடக்கூடாது, பணக்காரங்க மேலதான் வரி போடணும்னு ஃபைனலா சொல்லிட்டேன் சார். அத விடியா, அதத்தான் சட்டமன்றத்துல பேச போறோம்ல. யாரா நீ? யார் யாரு? ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு தகராறு பண்ணாரு அந்த ஐஏஎஸ் ஆபீசர். சுத்த கூடு கட்டவனா இருக்கே. படிச்சவனை நிக்க வச்சு பேசலாமா? கூட்டு போய் கூட்டு கொடுக்க வேண்டியதானே? சார் பரவாயில்ல சார். ஏய்யா, ஃபைல்ல கையெழுத்து போட்டு மூவ் பண்ண சொன்னேன், முடியாண்டியாமே. இல்ல சார், அது எங்க டிபார்ட்மெண்ட் இல்ல சார். அதுவும் இல்லாம இது சட்டவிரோதமான செயல் இல்லைங்களா? அந்த ஈரவங்க எனக்கு தெரியும். நான் தான் அனுப்பிச்சேன்னு தெரியுமா தெரியாதா? சார் நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்ப கொடுங்க சார், போட்டுறேன். வேணாம், உனக்கு மேல ஒப்பனை கையெழுத்து போட்டு காரியம் முடிஞ்சிருச்சு, நீ போலாம். சார் நான் போட்டுறேன் சார். அட, உன் பிரின்சிபல் நல்ல பிரின்சிபல்யா. சட்டவிரோதமான காரியத்தில் நீ கையெழுத்த போடக்கூடாது. இல்ல சார் நான் போட்டுறேன் அட, சார். என்னைய பைத்தியாரன் வேணாம். சார், நான் போடுறேன் சார். அட வேணாயா. சார், கையெழுத்து போடுறேன் சார். சும்மா போறாங்க. இவனை கூட்டு போங்க. இனிமேல் இவன் கையெழுத்தே போடக்கூடாது. ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா, நான் போட்டுறேங்க. எடுத்து போங்க. ஐயா, நான் விட சொல்லுங்க. போடா. அப்ப கையெழுத்து போடுறாங்க போடல. ஏய், என்னடா பண்ண போறீங்க? கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏ. இது வெள்ள எடுக்க போறானுங்க. அடப்பாவிகளா, கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னேன். கட்ட வரல மட்டும் வெட்ட வேண்டியதானே? ஓ போதுமே. டேய், கட்ட வரல மட்டும் எடுங்கடா. எல்லாம் நானே சொல்லி தரணும். நீ எனக்கு பிய உருப்பிட்ட மாதிரி தான். எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சில்லறைகள். ஓகே. ஐயா, வணக்கங்க. இவரு சோப்பு கம்பெனி முதலாளி. சோப்பு கம்பெனி முதலாளியா? சாலையை துவைச்சு போட மாட்டியா? அவர் சோப்பு அவர் யூஸ் பண்றதில்ல. மூலதனம் 10 கோடி, லாபம் எக்கச்சக்கம். யாரு சிவப்பு சட்டை? இவர் பஸ் கம்பெனி முதலாளி. 84 பஸ் ஓடுது, பல கோடி லாபம் வந்துகிட்டே இருக்கு. ஓஹோ. ஐயா வர சொன்னதாக சொன்னாங்க, அதான் தொழிலதிபர் எல்லாம் கூட்டு வந்திருக்கேன். ஒண்ணுமில்லையா, நாடே ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கு. கஜானாவே காலி ஆயிருச்சு. பட்ஜெட் வேற போடணும். பற்றாக்குறை இல்லாம என்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம்? ஏற்கனவே ஏழைங்க மேல கண்ணா பின்னான்னு வரி போட்டாச்சு. ஆமாங்க. இனிமேலும் போட்டோம் வையே. அந்த நாட்டுல ஏதோ புரட்சி நடந்ததாமே. ரத்த புரட்சி. எந்த நாட்டுல நடந்தது? அது பிரெஞ்சு நாட்டுல சார். அந்த மாதிரி புரட்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ண மாட்டீங்கயா, எனக்கு தெரியாதா? பணம் வந்தாலே சுகர் வந்துடும், சுகர் வந்தா டாக்டர் கிட்ட போறதுக்கே சரியா போயிடும். நீங்க எங்க புரட்சி பண்றது? இந்த வயித்தை வச்சுக்கிட்டு இவங்க எங்க புரட்சி பண்ண போறாங்க? பணக்காரன் எந்த நாட்டுல புரட்சி பண்ணிருக்கான்? அதனாலதான் இந்த தடவை வரி பூரா பணக்கார மேல போறதா முடிவு பண்ணோம். பட்ஜெட்டே வேணாங்கிறீங்களா? அட போங்க. அல்ல, ஒரு முடிவு பண்ணுவா, இருங்க, அவசரப்படாதீங்க. என்ன கவனிங்க. இத பாருங்க, கூடுதலா நாங்க வரி போட்டா 80 கோடி நஷ்டம் வரும். 80 கோடி நஷ்டம் வரக்கூடாதுன்னா ஆளுக்கு 80 லட்சம், 11 கோடி செட்டப் பண்ணணும். ஓகேவா? 11 கோடியா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க. 11 கோடி ஜாஸ்தியா? நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏயா, கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டமேனு கூப்பிட்டு அனுப்பிச்சா ஆளாளுக்கு சிலுத்துக்கிறீங்களே. நீங்க சரிப்பட்டே வர மாட்டீங்க. உங்களுக்கு சட்டசபையில வச்சுக்கிறேன். என்ன சார் உடனே கோச்சிக்கிட்டீங்களே சார்?
நீங்க கேட்டு நாங்க எப்ப சார் இல்லன்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் உடனே சம்மதம் சொல்லுங்க சார். சம்மதம் சொல்லுங்க சார். எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பிரீஃப் கேஸ். என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா வம்புக்கள் இழுக்காதே. என்னடா ஆரோக்கியமான சந்தோஷமா இருக்க? வேலைகளை கிடைச்சு இன்னைக்கு லைஃப் பாய் சோப்பு போட்டு குளிச்சேன். ஒரு பெரியவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போயிருந்தேன். 2 நாள் எனக்கு வேலை கிடைக்க போகுது. டேய், 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 அந்த பெரியவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். பெரியவர் கால வந்து ஆசீர்வாதம் வாங்க. உனக்கு 2 நாள் வேலை கிடைக்க போகுது. எங்கடா? மாம்பழம் பஸ் ஸ்டாண்ட் அருகில். மாம்பழம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயா? அங்க என்ன பண்றாரு? பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுக்கிறாரா? கிண்டலா உனக்கு? உனக்கு தான்டா கிண்டல். பிச்சை எடுக்கிறது அவ்வளவு காரணமா போச்சா? அவர் யார் தெரியுமா? பீசாத்தா சங்க தலைவர். எது? பீசாத்தா சங்க தலைவர். பீசாத்தாவா? ஆமா, பிச்சைக்கார சங்க தலைவர். அவர் கட்ட வரல மை தடவி கார்டுல வச்சாதான் அந்த பிச்சைக்கார சங்கத்திலேயே மெம்பர் ஆக முடியும். அவர் கார்டு கிடைக்காம ரெக்கமெண்டேஷனோட எத்தனையோ பேர் லோ 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 லோன்னு அடையறாங்க. அவர்கிட்ட கடன் வாங்காத ஆளே கிடையாது. மெட்ராஸ் சிட்டியில் ப்ரோனோட் இல்லாம லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கிற ஒரே ஆள் அவர்தான். போன தேர்தல்ல சக்காப்பா இன்டெலிக்கா ஆமா ஆமா அந்த கட்சிக்கு 2 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்ததே அவர்தான். அப்படியா? அது மட்டுமா, இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் எல்லாம் அடிக்கடி ரைடு பண்ற ஒரே ஆளு நம்ம மாம்பழம் 12 17 1 2 1 7 1 2 3 4 5 6 ஜில்லமா. அதெல்லாம் 1 2 1 7. அது அவர் கார்டோட நம்பர். இப்ப எனக்கு கொடுக்கிற கார்டோட நம்பர் 3,64,00,000 சில்ற. தமிழ்நாடு ஜனத்தொகை 5 கோடிக்கு பக்கத்துல. அதுல என்னடா 3,64,00,000 சில்ற? டேய், அந்த 5 கோடியில 3 கோடி பேர் இந்த யூனியன்ல மெம்பரா இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடே, எல்எஸ்டி வீக்லி எதுவும் நீ படிக்கிறதே இல்லையா? இந்த ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, செக்கோஸ்லேவியா இந்த கண்ட்ரிகளோட நாம ஈக்குவலா போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு குட் நியூஸ் தெரியுமா? இந்த பாண்டி பஜார் பக்கத்துல பனங்கல் பார்க் இருக்குல்ல, அந்த இன் பிட்வீன் கேப்ல ஒரு சின்ன வேக்கண்ட் இருக்கு. அதை நான் சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடைச்சது வச்சுக்கோ, ஒரே வருஷத்துல ஒரு மாருதி காரு, ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் வாங்கி நான் செட்டில் ஆயிடுவேன். டேய், எக்மோர்ல கேப் இருக்கு, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுமா? ஏய், பிச்சிடுவோம் பிச்சு. இன்னொரு வாட்டி பேசுறேன். அறிவு கட்ட முண்டம், பிச்சுவாடா, லூசு, திவானி, உனக்கு எந்த பாஷையில திட்டினாலும் அறிவே வராதுடா. டேய், பணத்துக்கோசரம் எந்த வேஷம் வேணாலும் போடலாம்டா. லட்சுமி, ஏன்டா வீட்டுக்காரி கூப்பிடுற? நான் எங்க கூப்பிட்டேன்? லட்சுமி, எவனோ வீட்டுக்காரி தேடி வந்திருக்கான். எட மாதிரி நம்ம ரூம் கதவு தட்டுறான். கொஞ்சம் இரு, தமாஷ் பண்றேன். Yes, coming. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி வீடு தானே? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவர்தான் பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க யாரு? ஐ அம் சீதாபதி எம்ஏ, இஸ் ரவி எம்ஏ. புரியுது புரியுது. எம்ஏ எம்ஏ டபுள் எம்ஏ இடத்துக்கு பொருத்தமான பேர். ஆமா, லட்சுமி சௌக்கியமா? பாத்து ரொம்ப நாளாச்சு. வாங்க காட்டுறேன். வாங்க வாங்க. என்ன அது? என்ன இது? மோகினி விலாஸ் சிட்டுக்குருவி லேகிய சாப்பிட்றியா? மோகினி விலாஸ் சிட்டுக்குருவி லேகியமா? அது எதுக்கு சாப்பிடுறது? இளமை ஊஞ்சலாட. ஐயோ, ஏன் சாப்பிட்டதே இல்லையா? இல்லையே. டேய், சும்மாவே ரேப்பிங் கேஸ்ல மாட்டிக்கிடுவோமான்னு பயமா இருக்கு. ஆமா. இல்ல சிட்டுக்குருவி லாகிய சாப்பிட்டா வச்சுக்கோ, ஜவுளி கடையில இருக்க பொம்மையெல்லாம். அந்த ஃபேமஸ் கம்பெனி முதலாளியே நான் தான். ஆமா, லட்சுமி எங்க? லட்சுமியா பாத்ரூம்ல சோப்பு போட்டு குளிச்சிட்டு இருக்கா. இப்ப வந்த உடனே இந்த அல்வாவை அப்படியே அமைக்கிடுவா. ஆமா, எக்ஸல் சோப் போட்டு தானே குளிச்சிட்டு இருக்கு. நீங்களும் எக்ஸல் சோப்பு தான் குளிப்பீங்களா? ஏன்னா அந்த சோப்புல தான் வியாதியை போக்கக்கூடிய சக்தியே இருக்கு. ஓஹோ, எக்ஸல் சோப் போட்டு குளிச்சிட்டு சிட்டுக்குருவி லேகிய சாப்பிட்டுட்டு லட்சுமியோட சடுகுடு விளையாட வந்தீங்களா? கண்டுபிடிச்சுட்டா. பத்திரிக்கைக்காரங்கிட்ட சொல்லி உங்க மானத்தை வாங்குறேன் பாருங்க. என்னங்க இது? பத்திரிகை பேர சொல்லி என் மானத்தையே வாங்குறீங்க. நான் குழந்தை குட்டிக்காரன், என் பத்தி எல்லாம் எடுத்தவன். பேரம் பேத்தி இருந்தும் இப்படியா? கொஞ்சம் சபலம் தான். என்ன பெரிய சபலம்? ஐயோ, பாரு. ஐயோ, நீங்களா? என்னங்க? அவன் ஒரு எம்ஏ பெரிய மாமா பசங்க தானே, என்ன இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டேன். ஐயோ. என்ன கதிகலங்க வச்சு விட்டானுங்க. நான் கீழே இருப்பேன்னு தெரியாதா? நீ மேல இருப்பேன் ஒருவேளை மாடி மேலதான் இருக்கியாகன்னு சொல்லி இங்க வந்து நான் கதவை தட்டி விட்டேன். ஆமா, இவங்க எல்லாம் யாரு? ஆர்கேடி. ஆர்கேடினா ரைஸ் கில்லிங் டிபார்ட்மெண்ட். தண்டச்சோர்னு அர்த்தம். 2 மாசம் வாடகையும் கொடுக்காம எனக்கு வர வருமானத்தையும் கெடுக்கானுங்க. பாத்தீங்களா? இருங்க, அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க வாங்க, உள்ள போலாம். லட்சுமி, இதே துடிப்பே குறைஞ்சு போன மாதிரி ஆயிப்போச்சு. இவங்க இல்லாதப்ப வரேனே. பழக்கமா வாங்கிட்டு வர மல்லிகை போய்ங்க. 2 பேரும் கசக்கிட்டாங்க. இவ தலைக்கு மல்லிப்பூ வேறையா? இந்த தலைக்கு இது கேட்கும் போது அந்த தலைக்கு மல்லிப்பூ வாங்குறதுல தப்பே இல்ல. பணம் ஏதாவது வேணுமா? என்ன நினைச்சாலே பணம் தரணும். நேர்ல பாத்துட்டு பணம் தருவான்னு கேக்குறீங்க? இந்தா ஐயா, வச்சுக்க. வரட்டா? வாங்க.
வரட்டா வாங்க வரட்டா வாங்க இது என்ன கோர்ட்டா போயா ஒரு 100 ரூபா கொடுங்களேன். ம், இத பாருங்கப்பா, நீயோட உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள உறவு விட்டு போச்சு. ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்டுல இருக்கதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். மரியாதையா காலி பண்ணிடுங்க, இல்ல காலி பண்ண வச்சிடுவேன். திடீர்னு காலி பண்ணச்சுன்னா எப்படி வேற வீடு கிடைக்க வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வாரம் அக்கா அக்கா யார் நீங்க? என்ன வேணும்? என்ன வேணுமா? வீடு வேணும். ஆமா, யார கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? யாரையா கேட்டுக்கிட்டு வரணும்? என்னத்தான் கேட்டுட்டு வரணும்? நான் உங்களுக்கு வீடு விட்ட வாடகைக்கு. ஆமா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏமா, இந்த ஹால எனக்கு நீங்க தானே வாடகை விட்டீங்க? 2 மாசம் அட்வான்ஸ் கொடுத்தேன்ல? ஆமா, இத என்ன இல்ல கேட்டிருக்கேன்னு? அட்வான்ஸா? அட்வான்ஸ் இந்தாயா அட்வான்ஸ். யாருக்கு வேணும் அட்வான்ஸ்? இந்த ஹால் தான் எனக்கு வேணும். யோ, ஒன்ன மாதிரி இவங்க ஹால் மட்டும் போதும் ஜன்னல் மட்டும் போதும்னு சொல்லலையே. வாசல்ல இருந்து புழக்கடை வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னும் இடம் பத்தலன்னு வேற சொல்றாங்க. யோ, நீ ஹால் மட்டும் போதுன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துக்கு எங்கயா போய் ஆளை தேடுவேன். இந்தாயா, உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. உன் அட்வான்ஸ் புடியா? இப்ப நான் எங்கம்மா போறது? ரோட்டு ஓரத்துல சாராய கடை இருக்கு, அதுக்கு பின்னால வீடு இருக்கு, அங்க போய் பாரு, ஒத்து வரும். ஏமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்தா இங்கே இல்லன்னா நான் நடு ரோட்ல தான் நிக்கணும். ஏங்க, உங்களை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கீங்க. நீங்க எப்படி இந்த மோசடிக்கு உடனே? இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த அம்மா பண்ணதும் தப்புதான். தர்மரோட பொண்ணு மாதிரி தப்புதான் சொல்றீங்க தவிர ஆணி மட்டும் ஆழம் அடிக்கிறீங்க. அவங்க குடி இருக்காங்க, ஆணி அடிக்கிறாங்க. உனக்கு என்ன வந்தது? போயா. போறேன், திரும்ப அந்த பழைய வீட்டுக்கே போறேன். வீடு மட்டும் காலியா இருந்தது, அந்த அம்மா கையில கால்ல விழுந்து தப்பிச்சுக்குவேன். இல்ல திரும்ப இங்க வருவேன். தனியா இல்ல, போலீஸோட வருவேன். அம்மா, தப்பு உங்க மேல வச்சுக்கிட்டு அவரை சத்தம் போடுறதுல அர்த்தமே கிடையாது. சார், நீங்க கோபப்படுறதுல இருந்து நியாயம் உங்க பக்கம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு வீடு கிடைக்கலன்னா திரும்பி வாங்க, நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ். தொழில் சுத்தம், ஹவுஸ் ஃபுல். நம்ம ஐட்டங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. எப்படி கோஆபரேஷன்? திருப்தி. சூப்பர் கோஆபரேஷன். வரங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா வரணும். ஏன் அலையறீங்க? டோக்கன் பிரகாரம் ஒவ்வொருத்தரா வாங்க. நம்பர் 9 யாரு? என்கிட்ட இருக்கு 9. பார்த்தாலே தெரியுதுங்க. வா, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வெளியே வந்துருவாரு. அவர் டோக்கன் நம்பர் அப்படி. டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க. எதுக்கே டாக்டர்? நான் வச்சிருந்த விசில் அந்த பொண்ணு முழுகிடுச்சுங்க. விசிலியா? ஆமா சார். ஏன் அங்க வச்ச? வச்சிருந்த முழுகிடுச்சுங்க. ரவி, பட்டு வேட்டி, ஜிப்பா, இதுதான் நீ தேடிட்ட புது வேலையா? பரவாயில்ல, எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலான்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தா என்ன? நான் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்திருந்த வீட்டுல வேற ஒருத்தவங்க குடி வந்துட்டாங்க. வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் பழைய வீட்டுல குடியிருக்கலாம்னு வந்தேன். இங்கெல்லாம் மாச வாடகைக்கு இடம் கிடையாது, எல்லாம் மணிக்கணக்கில் தான் கிடைக்கும். ஏண்டா, இதெல்லாம் நீயே சொந்தத்துல வாங்கி போட்டுட்டா இல்ல வந்தவங்க? இந்த தொழிலுக்கு தான் யூனிஃபார்ம். பட்டு ஜிப்பா, பட்டு வேஷ்டி, பட்டு அங்கவஸ்திரம், டைரி உள்ள இருக்கு. டெய்லி 300 ரூபாய் வருமானம், மாசம் மொத்தம் 9000 ரூபாய். எம்ஏ படிச்சவனுக்கு இது கிடைக்குமா? ஏன் சார், நீ கூட கௌரவம் பார்க்காம இந்த வேலையை செய்ய? இப்ப நாட்டுல இந்த தொழிலுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. ஃபீல் பண்றான் பார். ஆறுமுகம் அப்படியே அடிச்சனா குப்புற அடிச்சு விடுவோம். நடைய ரவி, ரவி, அடிக்கடி வந்து போ. இங்க பாரு, காசு இல்லாலும் பரவாயில்ல, வந்து சந்தோஷமா இருந்துட்டு போனோம். அப்புறம் என்ன பண்ற, உனக்கு முடியல வச்சுக்கோ, நீ எங்க தங்கி இருக்கேன்னு சொல்லு, நான் அங்கேயே ஆளுங்களை அனுப்பிச்சிடறேன். நீயும் அங்க வர வேண்டாம், நானும் இங்க வர வேண்டாம். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை, நாளைக்கே வரியா? வரேன் மாமா. தொழில் ரீதியா பாருங்க. நாயர், நாயர், இவ்வளவு 16 வயதில் ஒரு வள்ளிய குட்டி வந்தாக்கும். யோ, இருக்கிற கேஸ்ல எதையாவது ஒண்ண முடிக்கணும்னா இவர் காலை மட்டும் இல்ல எல்லாத்தையுமே அமைக்கத்தான் ஆகணும். அமுக்கியா? தம்பி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமையில இங்க. உனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்காது. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? தம்பி,
2.5 ஏக்கர்ல பெரிய கட்டடம். ஆ. மணி அடிச்சு சோறு போடுவாங்க. அடேங்கப்பா. நீ எந்த வேலையுமே பார்க்க வேண்டியது இல்ல. ஆமாப்பா, இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பிய, கலர் டெலிவிஷன்லாம் வைக்க போறாங்க. சந்தோஷம் தானே? ஏன் அழுகுற? நீங்க சுத்தி வளைச்சு பேசுறத பார்த்தா என்ன எங்கேயோ கொண்டு போறீங்க. மாங்குயில் கூயிடும் பூஞ்சோலை உன்னை வரவேற்க காத்திருக்கு இந்த சிறைச்சாலை. மத்திய சிறைச்சாலை வேண்டாம். தம்பி, எதுக்காக பயப்படுற? எதுக்காக பயப்படுற? தம்பி, பெரிய பெரிய மகாத்மா காந்தி போட்ட தலைவர்கள் இந்த ஜெயில தான் இருந்திருக்கிறாங்க. அவர் மகாத்மா காந்திங்க. தம்பி, ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. தம்பி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த கேஸ ஒத்துக்கப்பா. இந்த பாவட்ட ஜென்மம் ஏட்டாகணும். லேட் ஆகாம ஒத்துக்கையா. விட்டுருங்க ஒத்துக்கையா. விட்டுருங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. இந்த பாரியா, இன்ஸ்பெக்டர் வந்து எது கேட்டாலும் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஆமா. மாமா. மாமா இல்லையா? ஆமா. நீ வாமா. சரிம்மா. என்ன குடிஞ்சிட்டே போறாரு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். யார் யாரு? என்ன சத்தம்? நாம வலை போட்டு தேடிட்டு ஒரு பலைய கேடி அவன் வகையா மாட்டிட்டான். நாங்க உள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கோம். இல்ல நஹி நோ. மேடம், படுக்க இடம் இல்லாம பீச்ல போய் படுத்திருந்தானா சந்தேக கேஸ்ல புடிச்சு என்ன உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. வேலை செய்யாம சாப்பிடலாம் அது இதுன்னு சொல்லி என்ன ஏதாவது கிரிமினல் கேஸ்ல மாட்டி விட பாக்குறாங்க. இதோ இந்த 2 பேரும். மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன இதெல்லாம்? வழக்கமா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் நடக்கிறதாங்க. பாய முடியா? கதவு திறந்து முடியா? தேங்க்யூ. மேடம் நீங்க மட்டும் வரலனா இவங்க 2 பேரும் நான் அந்தமானுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. சாரி, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட். வாங்க. ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. இன்னும் தூங்கலீங்களா? இல்ல, ஏன்? தூக்கம் வரல, தூங்கல. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பணத்தை பாதுகாக்கணுன்ற கவலையில தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன கவலை? உங்களை பாதுகாக்கணுங்கிற கவலை. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. ஒரு கிண்ணத்துல ஒரு துளி தண்ணி இருக்கு. ஆ, அது வருஷம் பூரா காயாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு துளி தண்ணி எப்படிங்க காயாம இருக்கும்? எனக்கு என்னமோ புரியல. அதான், அந்த ஒரு துளி தண்ணிய கடல் தண்ணியோட கலந்துட்டா வருஷம் பூரா காயவே காயாது. ஏன் அப்படி? வேடிக்கையா பேசுறீங்க. விவரமாவும் பேசுவேன். நீங்க எதுக்காக இங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? எதுக்கு? நான் மழையில நனைஞ்சபடி உட்கார்ந்துக்கிறத உங்களால தாங்கிக்க முடியல. அதே சமயம் உள்ள கூப்பிட்டு படுக்க சொல்லவும் உங்களுக்கு தைரியம் இல்ல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த ஊர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். என்னதான் புனிதமானதா இருந்தாலும் துளசி செடியை யாரும் பெட்ரூம்ல வைக்கிறது இல்ல. பூஜை மாடம் தான் அதுக்கு சரியான இடம். ஒரு வீட்டுல ஹால் வரைக்கும் வரவன் நண்பன், சமையல் ரூம் வரைக்கும் வரவன் சொந்தக்காரன், பெட்ரூம் வரைக்கும் வர உரிமை உள்ளவன் புருஷன் மட்டும்தான். நான் முத ஆளு. அதாவது ஹால் வரைக்கும் வர நண்பன். சம்பிரதாயங்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. உள்ள வந்து படுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துக்கு சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். நீங்க உள்ள போய் படுங்க. மன்னிக்கணும். ஒரு நண்பனா உள்ள அழைச்சிட்டு போற உரிமை இல்லைனாலும் நல்ல நண்பர்களா வாசல்ல உட்கார்ந்து பேசக்கூடவா உரிமை இல்ல? மழை நிக்கிற வரைக்கும் நானும் இங்கே இருக்கேன். காலையில வேலைக்கு போகணும். மழையை ரசிக்க விடுங்க ப்ளீஸ். மழை பெய்யறப்ப வர மண் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரவி, ரவி, அவரையோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எம்ஏ படிச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்படுற. என்ன பாத்தியா? 2 எம்ஏ வாங்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். லட்சோ, ஆயில் தூங்கி போச்சு, ஊத்திக்கிட்டுமா? என்னப்பா, ஆயில் வரையும் ஏறி போச்சா? அந்த பொண்ணு யாரா? அது அம்மா. நடுவில் உட்கார்ந்து அது பொண்ணு. எங்க கூட்டு போறீங்க? ஏதாவது சுத்தி பார்க்கணும். நான் அங்கங்க அப்படி அப்படியே சுத்தி காமிச்சு வரேன். ஏன்டா சத்தம் போடுறா? இல்லையே இருப்பாங்க.
ஏய், 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 அந்த பொண்ணு யாருமா? உன் வேலை நீ கவனிச்சுக்க. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாம நான் இங்கிருந்து போக விட மாட்டேன். டிரைவர், நிறுத்துடா. ஏய், ஏய். கத்தி கலாட்ட பண்ணின கொன்னுடுவேன். சில குழந்தை இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். சிக்கல் ஏதாவது ஏற்பட்டு யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நானாதான் வந்தேன்னு சொல்லணும். ஏய், நிறுத்துடா, டேய், நிறுத்துடா. இந்த பொண்ணை எடுத்துட்டு போங்க. இவன் டபுள் எம்ஏ. பஸ் லட்சுமி, பெரிய பொம்பளை சப்ளையர். அந்த அப்பாவை பொண்ணு வேணாலும் கேட்டு பாருங்க. ஐயோ, எங்களை பார்த்தா பொண்ணை கடத்தவங்க மாதிரியா தெரியுது. உனக்கு சந்தேகம் வந்து பொண்ணையே கேட்டு பாரு. என்ன இவன் பைத்திய மாதிரி கத்தா? என்ன யாரும் கடத்திட்டு போல. நான் அக்கா கூட படிதாண்டிய பத்தி படம் பார்க்க போறேன். நீ தானமா காப்பாத்துங்க காப்பாத்துங்க சத்தம் போட்ட. ஜிப்பா போட்டா மாமான்னு முடிவு பண்ணியா? ஜிப்பால போல வெரைட்டி இருக்குடா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்கு தான் என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொன்னேன். கிட்ட வராதீங்க. ஏய், மரியாதை கொடுத்துரு. அப்படியா? நான் வராதீங்க, சுட்டுருவேன். வராதீங்க, வராதீங்க, வராதீங்க. வந்தீங்க சுட்டுருவேன். யோ, என்ன வேடிக்கை பார்த்துட்டு பிளடி ஃபூல். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கலாட்டா பண்றியா? அம்மா, அம்மா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கம்மா. ஒரு துப்பாக்கி கொடுங்கம்மா. ஒரே 1 மணி நேரம் கொடுங்கம்மா. நீங்க செய்ய போற இந்த நல்ல காரியத்தினால இந்த நாட்டுக்கே நல்லது நடக்குமா? அவன் என் குடும்பத்தை மட்டும் அழிச்சவில்லம்மா, இந்த நாட்டுல எத்தனையோ குடும்பங்கள் அழிச்சவம்மா. அம்மா உதவி செய்யுங்கம்மா. ஒரே 1 மணி நேரம் துப்பாக்கி கொடுங்கம்மா. என்ன அது? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, சாப்பாடு போடுங்கிற மாதிரி கேக்குற. உனக்கு எதுக்கு துப்பாக்கி? யார சுடணும்? சுட்டதுக்கு அப்புறம் சொன்னா தாமா நியாயமா இருக்கும். இல்லைனா நான் சுடுறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த ஆளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்கம்மா. முதல்ல ஆள் யாருன்னு சொல்லு. மாண்புமிகு மந்திரி சத்தியமூர்த்தி. மந்திரியவ சுடணுங்கிற? அவன் மந்திரி இல்லம்மா, எங்களை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் அவன் தான் எதிரி. இந்த நாட்டுல நடக்கிற அக்கிரமங்களுக்கெல்லாம் அவன் தான் தலைவன். வெக்கத்தை விட்டு என் நிலைமையை வெளியே சொல்ல முடியல. எனக்கு நீதி வேணுமா? கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. இப்ப நீங்க கருணை காட்டாட்டியும் இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் கையால தான் சாவான். இது சத்தியம்மா, சத்தியம். ஆத்திரப்படாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க சொல்றதுல நியாயம் இருந்துச்சுன்னா சட்டப்படி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. போங்க பாருமா, சேட்டை ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்ட பயப்படாத. மினிஸ்டர் கிட்ட மாட்டி இருக்கிற ஜாலியா இரு. போச்சுங்க. சரி சரி. ட்ரெஸ்ஸாவது கரெக்ட் பண்ண வேணாமா? இருக்கணும் இருக்கணும். அது சரி, பார்ட்டி வரும்போது ஓவரா போட்டு தூங்கிட்டு போறீங்க. ஒரே லெவல்லயே இருங்க. அதானா இருக்கட்டும். குடிய இருக்கட்டும். குடிய. என்ன உங்க மாப்ள, நான் டயர்டானா நீங்க கரெக்ட் பண்ணீங்க. ஆமா துர்கா, பா, நானே உன்னை என் வீட்டுக்கு கூப்பிடலான்னு இருந்தேன். நீயா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன யூனிஃபார்ம்ல வந்து சொதப்பிட்டேன். புடவை கட்டிட்டு வந்திருந்தா பெரிய விருந்தே வச்சிருப்பேன். என்ன சாப்பிடுற? நான் விருந்துக்கு வரல, விசாரணைக்கு வந்திருக்கேன். எனக்கு சில விவரங்கள் தெரியணும். இந்த பாரு கண்ணு, இந்த விவரம் விளக்கண்ணு எல்லாம் என் வாயால சொல்லி பழக்கமே கிடையாது. என் சார்புல ஐஜி சொல்லித்தான் பழக்கம். இப்ப நீ வர்றது கூட ஐஜி சொல்லித்தான் எனக்கு தெரியும். அதனாலதான் ட்ரெஸ் பண்ணிட்டு டீக்கா நிக்கிறேன். எப்படி இருக்கே? புடி
இப்ப நாம 2 பேரும் பேசிக்கிட்டு அப்புறம் ஐஜிக்கு போன் பண்ணலாமா இல்ல ஐஜிக்கு போன் பண்ணிட்டு அப்புறம் நாம பேசிக்கலாமா? என்னையா பியானி எல்லாம் நான் சொல்லணுமா? ஐஜிக்கு போன போட கூடியா? இத போடுறேன். Damn it. என்ன மாப்பிள்ளை இவன் டப்பா பாத்தியா இருப்பான் போல் இருக்க. ஹலோ, நான் துர்கா பேசுறேன் சார். ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்காக அங்க போன? சார், ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கதா புகார் வந்திருக்கு சார். அதனால தான் சார் இங்க வந்தேன். புகார் வந்துட்டா போயிட வேண்டியதானே? யாரை விசாரிக்கிறது ஒரு வரமே கிடையாதா? மினிஸ்டர் போய் சார், அதுக்காக மினிஸ்டர் எந்த தப்பு பண்ணாலும் ஆக்ஷனே எடுக்க கூடாதா சார்? அதெல்லாம் எனக்கு தெரியுமா? இந்த கேஸை நான் டீல் பண்ணிக்கிறேன். சாரி சொல்லிட்டு உடனே கிளம்பி வா. துர்கா நில்லுமா, அட நில்லுமா. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டை சுத்தி பார்க்காம போனா எப்படிமா? ராஜஸ்தான் ஸ்டைல்ல பிரமாதமா ஒரு பெட்ரூம் கட்டியிருக்கேன். உன் காலடி அங்க வச்சீங்கன்னா வாங்கின கட்டலுக்கு ஒரு மரியாதையா இருக்கும். யூ நாம 2 பேரும் தாம்மா சேர்ந்துதான். இரு, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். வா, வரும்போது போன் பண்ணிட்டு வா. இந்த மாதிரி இடைஞ்சல் இல்லாம பாத்துக்கிறேன். என்னங்க இப்படி பேசிட்டு போறா? மாப்பிள, இவளுக்கு தான் என் மேல கோவமே தவிர இந்த கழுத மேல எனக்கு கோவமே வரமாட்டேங்குதியா? அடாவ கிடக்குற விடுங்க. 2 பெக் அடிச்சிட்டு தனியா படுத்துக்குங்க. தனியா படுக்கிறதுக்கு எதுக்கியா தண்ணி? மறந்திடுவே
வா. என்ன சார் ஹோட்டல்ல ஆள் நடமாட்டத்தையே காணோம்? யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃப்ளோரையே வாடகைக்கு எடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய மினிஸ்டர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னடான்னா எவன் முன்னாடியே போய் டிங்கி டிங்கின்னு ஆடிட்டு வரிய? உங்க மினிஸ்டர் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போயிடுவாரு. நான் வருஷம் பூரா கால் ஆட்டினாதான் கஞ்சி குடிக்க முடியும். இது 2 மாசத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட அக்ரிமெண்ட் சார். சரி சரி, அவர் கோவமா இருக்காரு, நீ உள்ள போ. சும்மா இருங்க சார். ஆம்பளைங்க கிட்டதான் கோவப்படுவாரு, என்ன பார்த்தா பல்லெளிப்பாரு. சரியான ஜொல்லு பார்ட்டி சார். என்ன ஏமாத்திட்டே இருக்கியே, நான் எப்ப வரட்டும்? கூப்பிட்டு வர்றதோட நிறுத்திக்க, கூப்பிடுற வேலையில வச்சுக்காத. வரட்டா மாமா? மாமாவா? கொஞ்சம் விட்டா போதுமே, பவர் ஹவுஸ் கிட்டே நிப்பாட்டிட்டு வாளுங்களே. என்ன டார்லிங் கோவமா? கையேடு இருக்காதா பின்ன? ஒரு விஐபிக்கு போய் மாலை போடுங்கடான்னு சிஎம் எல்லா மினிஸ்டரும் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பினாரு. நான் என் பொண்டாட்டிக்கு மாலை பண்ணி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா என் முன்னாடி டிங்கு டிங்கு ஆடிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? என்ன இருந்தாலும் ஒரு தொழில்னு ஒண்ணு இருக்கே டார்லிங். நீங்க கூட தான் என்டர்டைன்மெண்ட்டுக்கா வந்திருக்கீங்க, ஆனா டிபார்ட்மெண்ட் ஃபைல்ஸோட வந்திருக்கீங்க. ஆமா, இந்த ஃபைல்ல என்ன இருக்கு டார்லிங்? எவனுக்கு தெரியும்? பில்ஸ் எடுத்து வைங்கடா அண்ணா. பரதேசி பசங்க ஃபைல் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் விட, நீ இப்படி வா. என்னன்னு தெரியாம எப்படி கையெழுத்து போடுவீங்க? என்ன பண்றது? எஸ்எஸ்எல்சிய நான் பணம் கொடுத்தா பாஸ் பண்ணேன். இப்ப டிகிரி வாங்குறதுக்காக ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிருக்கேன். எவன் காசு கொடுக்கறானோ அவன் ஃபைல்ல கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இதுக்குதான் முதல்ல கைட்டு வையன்ன. நான் உன்னை 10 கேள்வி கேட்கிறேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். மெட்ராஸ்ல நல்ல கல்யாண மண்டபம் எங்க இருக்கு? 2வது கேள்வி என்ன? முதல் கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிற, 2வது கேள்வி எதுக்கு? 10 கேள்வி கேளுங்க, மொத்தமா பதில் சொல்றேன். ஓகே. ஒரு அழகான பொண்ணு இன்னும் அழகா தெரியணும், அப்படிப்பட்ட கல்யாண புடவை எங்க எடுக்கலாம்? நெக்ஸ்ட். கல்யாண சாப்பாடை நம்மளே சமைச்சிட்டா நல்லா இருக்குமா, இல்ல ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி வரவழைக்கலாமா? முதல்ல கேள்வியை நிறுத்துங்க. ஏன்? கல்யாணம் யாருக்கு? எனக்கு தான். கல்யாண மண்டபத்துல இருந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணை பார்த்தாச்சு. ஐயாவுக்கு ஓகே. இந்த ஊர்ல உங்களுக்கு பொண்ணு கொடுக்க கூட ஆள் இருக்கா என்ன? சொன்னா கோச்சிக்குவ. அந்த பொண்ணு என்னதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. ஏன் இன்னொரு கால் நொண்டியா? இதான வேண்டாங்கிறது. சரி சரி சொல்லுங்க. நீ பொறாமப்பட மாட்ட, பெருந்தன்மையா எடுத்துக்குவாங்கிற நம்பிக்கையில தான் உன்கிட்ட சொல்றேன். அந்த பொண்ணை பார்த்து ஆடிடுவ, அப்படிப்பட்ட அழகு. ஐயோ, பௌர்ணமி அமாவாசைக்கு தான் சில பேருக்கு குழப்பம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே. ஓஹோ, இன்னைக்கு பௌர்ணமிங்களா? அதான் முதலிரவு வச்சிருக்காங்க. வந்து எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, நீங்க தப்பா நினைக்கலனா? எனக்கு இதான் முதல் கல்யாணம். சோ முதலிரவு அன்னைக்கு நான் எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி ஐட்டங்கள், போக்குவரத்துகள் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஏற்கனவே 7-8 கல்யாணம் ஆன மாதிரில சொல்றீங்க. அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்களே. விஞ்ஞானிங்க சொன்னாங்களா? என்ன தைரியம் இருக்கணும். என்னாச்சு? ஐயோ உங்களை. ஐயோ எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. ஐயோ நில்லுங்கண்ணா. தம்பி, இப்படி ரோட்டை கண்ட இடத்துல எல்லாம் கிராஸ் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? உன்னை சொல்லி கொடுக்கலையா? ஏன் பேச மாட்டேங்கிற? நான் படிப்பை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பள்ளிக்கூடமும் வந்து போச்சு, படிப்பும் வந்து போச்சு. அது சரி, இப்ப நீ எங்க இருந்து வர? எங்க போயிட்டு இருக்க? மைனர் ஜெயில இருந்து தப்பிச்சு வரேன். எங்க அம்மா அப்பாவுக்கு சென்ட்ரல் ஜெயில் போயிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு. எங்க வீட்டுல யாரும் போய் பேச மாட்டோம், அதனால எல்லாம் ஜெயில இருக்கோம். வா.
கண்ணா எப்படிப்பா இருக்க? மணியும் அப்பாவே தான் நினைச்சுக்கிட்டே இருக்க. எப்படிடா இங்க வந்த? ஆண்டி தான் கூட்டு வந்தாங்க. வணக்கம். நீங்க யாருமா? என் பேர் துர்கா. B12 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன். தற்செயலா வழியில உங்க மகனை பார்த்தேன், அதான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிமா. நீங்க வேதனைப்பட்டு பேசுறதுல இருந்து ஏதேதோ அர்த்தங்கள் தெரியுது. வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போன பிறகு வார்த்தையில அர்த்தம் தெரிஞ்சு என்னமா பிரயோஜனம்? என்ன காரணத்துக்காக இங்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க சொல்றதுதான் சர்க்கார்ல யாரும் நம்பலையே, நீங்க மட்டும் எப்படிமா நம்ப போறீங்க? நாங்கன்னு நீங்க யார சொல்றீங்க? என்னையும் என் கணவரையும் தான். அவரும் இங்கதான் தூக்கு தண்டனை கைதியா இருக்காரு. உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பரீட்சை எழுத ஒரு மன்னன் சத்தியமூர்த்தி. 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 யோ கமநாடியில கமன சொல்லியா காதுங்காது வைக்கிற மாதிரி பரிசு எழுத வந்தா கத்தி கலாட பண்ணீங்களா? யோ வாயா சை வழியில கண்ணா பின்னான்னு போஸ்ட் போட்டிருக்கானுங்க, கிளிக்க சொல். ஓகே, நல்லா இருக்கு சார், விட்டுடுவோம். ஃபெயில் ஆனா மானம் போயிடும்யா. மந்திரி பதவி போகாதுல்ல. அந்த கர்மம் போகாது. பதில் ரெடி பண்ணிட்டியா? இப்ப எழுதிடுறேன். போன வாரமே கொஸ்டின் பேப்பரை திருடி கொடுத்தன, என்ன பண்ண? கொஸ்டின்லாம் ரொம்ப ஆடா இருக்கு சார். அது என்னமோ தெரியல சார், நாம படிக்கும் போது இருந்ததுக்கும் இப்போதைக்கும் சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. சொருப்படி. என்ன சார் திடீர்னு எக்ஸாம் எழுத வந்துட்டீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? 11ஆம் வாய்ப்பாடு தெரியாதவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லி எதிர்கட்சிக்காரன் மீட்டிங் போட்டு ஆரம்பிச்சிட்டான். சிஎம் சொல்லிட்டாரு எல்லாரும் டிகிரி முடியுங்கன்னு. பாதி பேர் பரிச்சை எழுதுறான். இந்த வயசுல எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது? ஏன் ஏன் நெல்சன் மண்டோலா 26 வருஷம் ஜெயில இருக்கும்போது சத்தியமூர்த்தி பிகாம் பாஸ் பண்ண முடியுதா? நோட் பண்ணிக்க. நீங்க உண்மையிலேயே படிச்சிருப்பீங்களா சார்? அப்ப நான் பிட் அடிக்கிறேனா? என்ன பண்ணுறேனே? சுதாங்கன் ஃப்ரம் ஜூனியர் விகடன். ஒரு மாசம் மீட்டிங் கிடையானே. நான் ஒன்னும் கேட்கல சார். ஏன் டே நைட் படிச்சேன் சார். எனிவே நீங்க இந்த பரீட்சையில வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வேணாம். ஏன் சார்? ஏனா ஆ, எலெக்ஷன் முடிஞ்ச என்ன சொன்ன நீ? நீங்க தான் சிஎம் ஆனா ராசி இல்லாதவன் அனுப்ப வெளியில முன்னாடி சைட்ல எல்லாம் நல்லா படிச்ச பசல உட்கார வையா. ஆல் டிக்கெட் படி தான் சார் உட்கார வைப்பாங்க. அதான் எஜுகேஷன் ரூல். கல்வி அமைச்சர் பரிச்சை எழுதிட்டானா? அவர் முதல்ல டிகிரி வாங்கிட்டாரு. அவன் வேற கோஷ்டிடா, எனக்கு குழப்பம் பண்ணிட்டே இருக்கா. அவனை கவனிக்கிறானா? வணக்கம் சார். அட உட்காருங்கப்பா, நானும் உங்களை மாதிரி பரிச்சையில வந்திருக்கேன். என்ன மரியாதை? யோ நல்லா பரிச்சைய படிக்கவே இல்ல சார். படிக்காம பரிச்சை எழுத வந்திருக்கியே, உருப்படியா நீ மூதேவி? படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்ப தலைவா. ஏன்டா இங்க வந்த? காலேஜுக்கு போனாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கோசம் தான் இந்த காலேஜுக்கே வந்து போயிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகாதனால நைட்ல படுத்தா கெட்ட கெட்ட கனவா வருது தலைவா. தலைவா உங்களுக்கும் கெட்ட கனவா வருதுங்களா? செருப்படி வாங்க போற நீ. கனவு காங்கிற வயசாடா எனக்கு. பரதேசி. டேய் நீயாவது ஒழுங்கா பச்சியாடா. படிப்புக்கு நமக்கு என்ன சார் சம்பந்தம்? நானே உங்களை நம்பித்தான் சார் இங்க வந்திருக்கேன். கஞ்சாவா? திரும்படா. நீங்க ஏன் சார் இங்க வந்திருக்கீங்க? மந்திரி எக்ஸாம் எழுத வந்திருக்காரு, பாதுகாப்புக்கு நிக்கிறேன். ஆஹா. My dear students, there should not be any malpractice. Strictly follow the rules. I wish you all success. பாப்பா இந்த டீச்சர் மேடம் பேனா வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் சார் பேனா எல்லாம் எதுக்கு எக்ஸாம் எழுத அதுக்கு வரீங்க? நான் வேற வச்சுக்கல. ஆ? இந்த பிஏ சொன்னேன், டேய் பேனாவை கொடுங்கடா, ஏன்டா இன்சாப் பண்றீங்க? தேங்க்யூ டீச்சர். மல்லிகைப்பூவா? ம். ம். தலைவா எனக்கும் வாசம் வந்துருச்சு. செருப்பாலடி பரதேசி எழுத்துறாங்க. டேய் குர்ரா சார் குர்ரா. என்னையா கையில்டா? என்னையா நேரம் கேட்ட நேரத்துல கையில் இருக்கிற? அப்படியா? ஏன் பயப்படுற? அப்படியா? மிஸ்டர் என்ன இது? ஒண்ணு இல்லம்மா, ஃபைலுமா, கவர்மெண்ட். இந்த பக்கம் வாங்க.
என்ன இது? ஆன்சர் ஃபைல் மினிஸ்டர் இமிடியேட்டா கையெழுத்து போடணும். நோ, முடியாது. அம்மா அது என்ன ஃபைல் தெரியுமா? டீச்சர்ஸ் இன்கிரிமெண்ட் ஃபைல். நான் கையெழுத்து போட்டா தான் உன்ன மாதிரி டீச்சர்ஸ்க்கு சம்பளமே ஏறும். இத பாருங்க, இது செக்ரட்டேரியட் ஹால் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஹால். என்னம்மா சம்பளம் வேணும் வேணும்னு ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க, பாவப்பட்டு கையெழுத்து போட்டா இப்ப தவறா பண்ணிக்கலாம். ஸ்டாப் இட். நான் போடுற கையெழுத்துல தான் உன்ன மாதிரி ஏழைகளோட தலையெழுத்து இருக்கு தெரியுமா? நீங்க பதவிக்கு வந்தப்பவே ஏழைகளோட தலையெழுத்தெல்லாம் மாத்தி எழுதிட்டீங்க. இப்ப ஒழுங்கா எக்ஸாம் எழுதுங்க. நீங்க கொடுத்துட்டு போங்க. கவர்மெண்ட் ஃபைல கண்டவங்கிட்ட கொடுக்குறியா? அறிவு இருக்கா உனக்கு? பையா இப்படிதான் போன மனுஷன் கவுத்துறேன். இப்ப என்ன க்ளோஸ் பண்ண பாக்குறியா? பா பரதேஷ் என்ன யூஸ் பண்ணிக்க தெரியல. Silence. சரிம்மா, ஓகே. டேய், சத்தம் இல்லாம போய் இது அம்மா டேபிள்ல வச்சுட்டு போய் தூங்கணும். போ போ. என்னடா கண்ணா, பசிக்குதா? இரு, அம்மா வந்து 5 நிமிஷத்துல சமைச்சிடுறேன். எல்லாரும் சாப்பிடலாம். என்னது பசிக்குதாவா? சமையல் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்பா பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. குட் நைட் மம்மி. குட் நைட். அப்பா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காப்பா? டேய், அது இருந்தா உன்னை பெத்திருக்கவே மாட்டேன். என்னடாச்சு? 3 மாசமா முழுகாம இருக்கிற புள்ளத்தாச்சி ராத்திரி ஃபுல்லா தூங்காம பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்தா அவ உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? அம்மா போய் தூங்க சொல்லுப்பா. சரிங்க சார், போய் சொல்றேன் சார். போடா, போய் தூங்கு. குட் நைட் டாட். என்னடா வேணும்? என்ன டாவா? ஐயோ, நான் குழந்தைன்னு நினைச்சிட்டேங்க. சரிடி, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்து படுடி. வயித்து புள்ளத்தாச்சி இப்படி ராத்திரியும் பகலுமா வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? எந்திரி வா. எனக்கு எத்தனையோ ஏழை பொண்ணுங்க இடுப்பு வலிக்கிற கடைசி நேரம் வரைக்கும் வயித்துல பிள்ளையையும் தலையில கல்லையும் சுமந்துட்டு வேலை செய்யறாங்க. நான் உட்கார்ந்து பாக்குற இந்த வேலைக்கு ரொம்ப தான் கவலைப்படுறீங்களே. அது இல்லம்மா, வந்து படுமா, தூங்குமா, உடம்புக்கு ரெஸ்ட் வேணும்ல. நான் அங்க வந்தா என்ன தூங்கவும் விட மாட்டீங்க, ரெஸ்ட் எடுக்கவும் விட மாட்டீங்க. மரியாதையா போய் தூங்குங்க. என் செல்லம் இல்ல. ஆமா, முதல்ல பரீட்சை வர போறதுன்னு சொன்னேன், அப்புறம் பரீட்சை வந்துடுச்சுன்னு சொன்னேன், இப்போ பரீட்சை பேப்பர் திருத்த போறேன்னு சொல்றேன், அப்புறம் ரிசல்ட் வரட்டும், அப்புறம் அது எனக்கு நாளாச்சுடி. அதான்டி. என்னடா வேணும்? நீதான் வேணும். வர்றேன் வரேன். என்னடா இது, மனுஷனோட பசி புரிய மாட்டேங்குது. அப்பா, இப்பதானே என் பக்கத்துல உட்கார்ந்து 10 இட்லி 5 தோசை சாப்பிட்டேன். அதுக்குள்ள என்னப்பா பசி? டேய், இது வேறடா, அந்த பசிடா. இதெல்லாம் உனக்கு புரியாது. வாயை முடிக்கிட்டு படுறா, படு. என்னங்க? வர்றேன். இந்த நேரத்துல யாரு? நீ போய் பார்க்கலாம்ல, சும்மா உட்காந்துக்கிட்டு. வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் யாரு? மந்திரி சத்தியமூர்த்தியோட பிஏ. இவரும் மச்சான். ஹலோ. இவரு இன்னொரு தங்கச்சி புருஷன். இவரு இன்னொரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறார். என்ன வேணும்? இந்தாங்க. என்ன இது? பணம் தான். எதுக்காக? மந்திரிக்கு கொஞ்சம் மார்க் போடணும், அதுக்காகத்தான். மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சிடுங்க. உங்க மந்திரி எழுதிருக்கிற லட்சணத்துக்கு கொஞ்சம் மார்க் பத்தாது, ரொம்ப வேணும். 10 மார்க் தானே எடுத்திருக்காரு. 10 மார்க்கா? ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க என்ன பண்றீங்க, கூட ஒரு சைபரை போட்டு 100 ஆக்கிடுங்க. வெறும் சைபர் தான். முட்டை முட்டை. ஃப்ராட் பண்ணி எங்களுக்கு பழக்கம் இல்ல சார். வெளியில போங்க. அதான் வீட பார்த்தாவே தெரியுது. ஃப்ராடு மைண்ட் இருந்தா போதாது, ஃப்ராடு மைண்ட் வேணும். உலக மகா ஃப்ராட நாங்க கத்து கொடுக்கறோம். மிஸ்டர், மரியாதையா வெளியே போங்க. பொறுக்கித்தனமா பிஹேவ் பண்ணா போலீஸுக்கு போன் பண்ணுவேன். என்ன போலீஸா?
போலீஸ் என்ன மந்திரியோட பெருசா? மந்திரி அனுப்பிச்சிருக்காருயா மந்திரி. நான்சென்ஸ். நீங்க எவ்வளவு திட்டினாலும் கோவப்பட மாட்டோம். மந்திரி வரும்போது சொல்லி அனுப்பிச்சார், டேய் அவங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் திட்டினாலும் நீங்க பொறுமையா இருக்கணும்னு. ஏன்னா நீங்க பிரம்மா மாதிரி. பிரம்மா மனிதர்களுடைய தலையெழுத்து எழுதுறான், நீங்க மாணவர்களுடைய தலையெழுத்து எழுதுறீங்க. ஆஸ் ஏ காட் பிரம்மா என்னமோ எங்க மந்திரியுடைய தலையெழுத்தை நல்லாதான் எழுதியிருக்கிறான். ஆனா மாணவனா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டதுனால அவர் தவிக்கிறார். அதனால நான் சொன்ன அந்த முட்டைய போட்டு அவரை பாஸ் பண்ண வச்சிடுங்க. உனக்கு ப்ரமோஷன் வேணுமா, பிரின்சிபால் ஆகணுமா, வைஸ் சான்சலர் ஆகணுமா, எந்த யூனிவர்சிட்டி எல்லாம் உன் சாய்ஸ் தான். ஆனா எங்க மந்திரி பாஸ் ஆகணும். டேய், செருப்படி வாங்காம மரியாதையா வெளியே போங்கடா நாய்ங்களா. நாங்க நாய்ங்க தான். மந்திரி பொறுமையா போய் வாலாட்டிட்டு வாங்கடான்னாரு. நாங்க வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப இங்க நடந்ததை போய் அவர்கிட்ட சொன்னா ஆத்திரப்பட்டு போய் கடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லுவாரு. அப்புறம் கடிப்போம். நீ கோவப்படக்கூடாது. டேய், என்ன மிரட்டுறியா? அதையும் பார்க்கலாம், போட வெளியே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்னங்க? அப்பா, ஐயோ, முட்டைய போட சொன்னா மூக்க உடைச்சிட்ட. மூக்க அறுத்ததுனால தான் ஒரு ராமாயணமே நடந்தது. இங்க ஒரு ராமாயணம் நடக்க போகுது. ஐயோ பிடிங்கடா. போங்கடா. செருப்பு கடிச்சாலே திருப்பி கடிக்கிறவன்டானா? என்கிட்ட வேலை பார்த்துட்டு செருப்படி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களா? டேய் டேய், உங்களெல்லாம் எவன்டா நம்ம கட்சியில சேர்த்துது? நம்ம கட்சிக்காரனு கூட பார்க்காம தகராறுன்னு வந்த உடனே நான் வட்டமா இருக்கும்போது மாவட்டத்தை செருப்பால் அடிச்சவன்டா. இதுக்கு மந்திரியை கூட எனக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு பாலிடிக்ஸ்? பத்தவன் சைக்கிள் வைக்கலாம்ல. விடியறதுக்குள்ள அவன் வீதிக்கு வரணும், இல்ல உங்க வீதி முடியணும். சிலந்தி பின்னின மலைக்குள்ள சின்ன பூச்சிங்க சிக்கிக்குமே, அப்படி ஆயிருச்சுமா என் குடும்பம். எங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டாமா, நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டான். இந்த சமூகத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு நாள் ஒரு முக்கியமான விஷயமா என் புருஷன் வெளியூர் போக வேண்டி இருந்துச்சு. என்ன விட்டுட்டும் போக முடியல, கூட்டிக்கிட்டும் போக முடியல. வேற வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல புகலிடம் தேடி போனோம். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம். இத கொண்டு போய் வையே. எஸ் சார். என்னப்பா, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது திருட்டு போயிடுச்சா? திருட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். பெரிய மனுஷனை பகைச்சுக்கிட்டதால ஏகப்பட்ட கஷ்டம் சார். இந்த ஏரியாவுல பெரிய மனுஷன் 2 பேர் தான். ஒருத்தன் கேடி ஆறுமுகம், இன்னொருத்தன் தீக்கண்ணன் தான். ஒருத்தன் எம்எல்ஏ ஆயிட்டான், அடுத்தவன் எம்பி ஆயிட்டான். உனக்கு பிரச்சனையா இருக்கிற பெரிய மனுஷன் யாரு? மந்திரி சத்தியமூர்த்தி. என்ன சார் பயந்துட்டீங்களா? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. மந்திரி சத்தியமூர்த்தியை பகைச்சுக்கிட்டதுனால நாங்க எல்லாரும் நடுத்தருவில் நிக்கிறோம். எனக்கு செங்கல்பட்டுல ஒரு வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா போகணும். இவங்களை தனியா விட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் திரும்பி வர வரைக்கும் இவங்களை தயவு செஞ்சு லாக்அப்ல வச்சிருங்க சார். என்னது லாக்அப்லயா? என்ன பண்றது சார், லாக்அப்ல இருக்க வேண்டிய பெரிய மனுஷங்கள்லாம் வெளியே இருக்காங்க. பாதுகாப்பை தேடி நாங்க இங்க வர வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு உதவு பண்ணுங்க சார். இது என்ன மங்கம்மா சத்திரம் நினைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன்யா? போலீஸ் ஸ்டேஷன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், உங்க காலை தொட்டு கும்பிடுறேன் சார், ப்ளீஸ் சார். சரி சரி, விட்டுட்டு போ. தேங்க்யூ சார். சகுந்தலா கவலைப்படாத, தைரியமாறு. நான் வர்றேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியம் பேசுறேன். நீங்க தேடிக்கிட்டு இருந்த பச்சை கிளி இப்ப நம்ம கூண்டுல இருக்கு. எப்படி வசதி? இதுதான் பாதுகாப்பான இடம்னு உன் புருஷன் உன்னை எங்க ஒண்ணு விட்டாரா? ஒரு பைத்தியக்கார பயமா. ஐயோ, போலீஸ்காரங்க யாரும் இல்லையா? என்ன காப்பாத்துங்க சார். கத்துனா வந்துருவானா? இவன்லாம் என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு பாரா போறவன். உன்ன மாதிரி ஏழைக்கு எப்படி பாதுகாப்புக்கு வருவான்? இந்த பாருமா, உன் புருஷன் லூசுங்கிற சரியா இருக்கு. உன்னை இங்க கொண்டு வந்து விட்டதுக்கு பேசாம என் பெட்டை கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஏசிலே என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. புழுக்கத்தில் விட்டீங்களே, இதுதான் லாகப்பா. இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லம்மா. ரொம்ப சின்னதா இருக்க. ஜன்னலும் இல்ல, ஃபேனும் இல்ல, ஒரு கட்டிலும் இல்ல. அடுத்த சட்டமன்ற கூட்டத்திலேயாவது லாக்கப் பத்தி பேசணும். ஏன்னா முந்தி கைதி தான் வந்தான், இப்ப நாங்களே வர ஆரம்பிச்சிட்டுமே. கொஞ்சம் வசதி பண்ணணும், ஏசிகள் போட்டு என்ஜாய் பண்ணணும். நன்றி.
பரீட்சையில வேணா நீ என்ன ஃபெயில் பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நான் எப்பவுமே பாஸ் தான். அறுத்துறணும் பாத்தியா? 1000 தான் இருந்தாலும் தமிழ்நாடு கட்டின புருஷன் உயிரோடு இருக்கும் போது கழுத்து தாலி அறுப்புனா முன்னாடி கிடந்து வைய கண்ணையும் உறுத்துது மனசையும் உறுத்துது. பின்னாடி போட்டா டோட்டலா உறுத்தாது. அது சொன்ன கேளு. என்னடா இவ? எவன்டா சிவ பூஜையில? அப்புறம் வந்து பாக்குறேன். EPCO 302 கீழ் வழக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளை கொலை செய்த குற்றத்திற்காக நரசிம்மனுக்கு தூக்கு தண்டனையும் அதற்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி சகுந்தலாவிற்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவர்களது மகன் நலன் கருதி அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு சிபாரிசு செய்கிறேன். சகுந்தலா, 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 காலந்தான் நமக்கு பதில் சொல்லும். சகுந்தலா, கண்ணா, 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 உன்னை விட்டு எங்களால எப்படிதான் போக முடியும்? கண்ணா, உன்னை விட்டு போக மாட்டேன் கண்ணா. கண்ணா, நிஜமாவா சொல்றீங்க? இது வரைக்கும் நானும் அவரும் போய் சொன்னதே இல்ல. ஹரிச்சந்திர நாடகத்துல பையான கடு பாத்திருக்கீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கோம் நாங்க. என்னமா யோசிக்கிறீங்க? நீங்க உங்க பையன் கிட்ட பேசிட்டுங்க, நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ணா, அண்ணா, நல்லா இருக்கியாப்பா? நான் சொன்ன விஷயங்களை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. Yes, sir. நான் கைதி நரசிம்மனை பார்க்கணும். என்ன யோசிக்கிறீங்க? ஒரு போலீஸ் அதிகாரியை கொலை பண்ணவன ஒரு போலீஸ் அதிகாரியான நீங்க தேடி வந்ததை நினைக்கும் போது அந்த போலீஸ் அதிகாரி உங்களுக்கு வேண்டாதவரா இல்ல அந்த கொலைகாரன் உங்களுக்கு வேண்டியவனான்னு யோசிச்சேன். வேண்டியவர் தான். அவர் எந்த அளவுக்கு எனக்கு வேண்டியவர்னு உங்களுக்கு விவரமா சொல்லணுமா? வேண்டாம் வேண்டாம், இப்ப நீங்க அவனை பார்க்க முடியாது. ஏன்? என்ன இத பாத்தீங்களா? ஜனாதிபதிக்கு அனுப்பின கருணை மனு கேன்சல் ஆகி திரும்பி வந்துருச்சு. அதாவது அவன் தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. பெண்கள் கவலைப்பட்டா எனக்கு பிடிக்காது. அவன் மேல கருணை காட்டாட்டாலும் உங்க மேல எனக்கு கருணை வந்துருச்சு. சீக்கிரமா போய் பார்த்து பேசிட்டு வாங்க. தேங்க்யூ சார்.
எனக்கா வணக்கம் சொன்னீங்க? என்ன பார்க்கவா வந்தீங்க? உண்மையான ஜனநாயகவாதிக்கு, அன்மானமுள்ள ஒரு மனிதருக்கு நான் செய்யற வீர வணக்கம் இது. காக்கி சட்டுக்குள்ள இருந்து வர்ற கண்ணியமான வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் மனைவி சொல்றப்ப கூட என்னால நம்ப முடியல. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பார்வையாளரா தான் உள்ள நுழைஞ்சேன். ஜெயிலர் சொன்ன தகவலை கேட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு, தூக்கு மேடையும் தயாராயிடுச்சுன்னு சொன்னார். ஆனா அது தவறான தகவல்னு அவருக்கு தெரியல. எப்படி சொல்றீங்க? உங்களை தூக்குல போடுறதுக்கான கயிறு இன்னும் இந்த உலகத்துல திரிக்கப்படலைன்னு எனக்கு தெரியும். அனுதாபத்தில் பேசுறீங்க? அறிவுபூர்வமா பேசுறேன். தண்டனை உறுதி ஆயிட்ட விஷயத்தை தயவு செஞ்சு என் மனைவி கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன அவளால தாங்கிக்க முடியாது. உங்க மகன் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கும் ஆசைதான். ஆனா என் நிலைமையில எப்படி பார்க்கறதுன்னு வேதனையா இருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்கள் ஜெயிலுக்கு போறது பழசும் இல்ல, தப்பும் இல்ல. அவன் வந்திருக்கான், அவங்கிட்ட ஏதாவது பேசுங்க. நான் சீக்கிரம் விடுதலையே வந்துருவேன். அப்புறம் நீ, அம்மா, பாப்பா நம்மெல்லாம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். என்ன சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு தூக்கு தண்டனை உறுதியானது இவனுக்கு தெரியுமா? தெரியும். அந்த முட்டாள் ஜெயிலர் இவனை வச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. கண்ணா கண்ணா அழாதப்பா, அழாத. அப்பா அம்மா ஜெயிலுக்குள்ள இருக்கும். தயவு செஞ்சு அவனை பத்திரமா பாத்துக்குங்க. உங்களையும் பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். தைரியமா இருங்க. நீ இதுவரைக்கும் சிந்தன கண்ணீருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமே இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. நீங்களாவது என் புருஷனை காப்பாத்துங்க. கவலைப்படாத. கடவுளோட தீர்ப்பு வர வரைக்கும் காகிதத்தில் எழுதப்பட்ட எந்த தீர்ப்பும் நம்மளை பாதிக்காது. முதல்ல நாம செய்ய வேண்டியது, ஜெயில இருந்த ஒன்ன சட்டவிரோதமா வெளியே கொண்டு வந்து உன் மாங்கல்யத்தை காப்பாத்துறேன்னு போய் சொல்லி உன் மானத்தை குறி வச்சவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அதிகார வெறியில இருக்கிற அந்த மந்திரியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். கழுத்துல பூமாலையே பார்த்து பழக்கப்பட்டிருந்த அவனுக்கு சுருக்க கயிறு இருக்குங்கிறத புரிய வைக்கணும். அது எப்படிமா முடியும்? அவங்க அயோக்கியங்களா இருந்தாலும் அந்தஸ்து உள்ளவங்களா இருக்காங்களே, அவங்கள பகைச்சுக்கிட்டு என் புருஷனை காப்பாத்த முடியுமா? ஏன் முடியாது? முடியாதுங்கிற வார்த்தையே முதுகெலும்பு இல்லாதவங்களோட ஏக்க பெருமூச்சுதான். என்னங்கடி முழிக்கிறீங்க? ஏண்டி எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு என்ன உள்ளத்தலான்னு பாத்தீங்களா? அடி இந்த மாதிரி லூசு, உனக்கு உங்க சட்டமும் உன் கோர்ட்டும் தாண்டி தெரியும். என் சட்டமும் என் கோர்ட்டும் உனக்கு தெரியாது. அப்பல இவளை நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போங்கடா. வேண்டாம், கிட்ட வராதே. சொன்னா கேளு, நான் யாரும் உனக்கு தெரியாது. Be careful. You bloody rascal. விடுறா என்ன? என்னடா பாத்து நிக்கிறீங்க? போடி இந்த பாத்து என்ன பண்ணலாம்? நான் பாத்துக்கிறேன், நீ போய போய. சரி சரி சரி. சகுந்தலா, எனக்கு எதிரான சாட்சி பேப்பர் இருந்ததுன்னா அதை அழிக்கிறது என் வழக்கம். இன்னைக்கு அது ஒரு அழகான பொண்ணாகிறதுனால உயிரோட விட்டுற முடியுமா? இல்ல என் உயிரை தான் விட முடியுமா? என்னடா
கட்டி அணைச்ச கையாலேயே கழுத்து நடிக்க போறானேன்னு பாக்குறியா? போங்கடி. இம்சா தாங்காம பொண்டாட்டியே கொண்டுட்டேன். நீங்க என்னடி இப்ப உன்னை கொல்ல போறேன். ரெடி ஆயிக்க. துர்கா, 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 எங்க போயிட்ட? துர்கா, துர்கா, துர்கா. பலாத்காரம் பண்ணுவானேன்னு பயந்து போய் வந்தா என்னடா அது இப்படி பண்றானேன்னு பாக்குறியா? எல்லாம் மனுஷனுக்கு ஒரு ஆசைதான். துர்கா அமைச்சரானதுக்கு அப்புறமா எனக்கு கல்யாணம் நடந்தது அண்ணா காவடியா இருக்கும் போதே பண்ணி வச்சுட்டானுங்க. ஒரு சின்ன குடிசையில சிங்கிள் டீல என் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சது. அட என்னை விடு, நான் பொறுக்கி நாய். ஆனா நீ அப்படியா? அதனாலதான் இவ்வளவு பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு? புடிக்கலையா? சரி விடு, கட்டில தூக்கி மொட்டை மாடியில காத்தோட்டமா போட்டுருவோம். ஓபனா ஒர்க் அவுட் பண்ணுவோம். உலவும் தென்றல் பாத்துக்கிட்டு போங்க. பொதுக்கூட்டம் நடத்துறா பரதேசி போயிடலாம். கட்சியான வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அட நீ என்ன கவனப்படு.
சித்திரவதை பண்றாங்க. மாப்பிள, அந்த கத்தி கொடு. அவன் காலகாலத்துல போய் சேரட்டும். துர்கா, என் உயிர் போறதுக்காக நான் கவலைப்படல. உன்னை காப்பாத்த முடியல, வேதனைப்படுறேன். என்ன மன்னிச்சு மன்னிச்சு. நாடெல்லாம் தூள் பறக்க நடந்த இடம் தீ பிடிக்க, நாடெல்லாம் தூள் பறக்க நடந்த இடம் தீ பிடிக்க, பாவத்துக்கு தன்னோடம்ப பரிசாக கொடுத்து விட்டான். தெம்மாங்கு பாட்டு சொல்லுவேன் தேம்பாத கேட்டு, நல்லவங்க சோகம் செல்லமே நாட்டுக்கு சாபம், நல்ல மங்கையர் வாழ்வதே இந்த மண்ணுல சோகமோ, அவ கண்ணுல பாயும் நீ அந்த கங்கையின் வேகமோ. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஆயிருந்து ஊமையாயிட்டேன், உயிர் இருந்து பிணமாயிட்டேன். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் இன்ஸ்பெக்டர் இல்ல, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன என்னாலேயே பாதுகாக்க முடியல. இருந்த ஒன்னையும் பறி கொடுத்துட்டு நான் இப்படி மத்தவங்களுக்கு காவலா இருக்க முடியும்? ஆனா வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்ட இந்த தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த கற்புங்கிற புனிதம் பதவி நீக்கம் செய்யப்பட்டு பழங்க ஆட்சிக்கு வந்துருச்சு. கோயிலுக்குள்ளேயே மயான பூமியை உருவாக்கிட்டாங்க, குடும்பத்துக்குள்ளேயே விபச்சார விடுதியை உண்டாக்கிட்டாங்க. இந்த காவல் பூனைக்கு உடம்புக்கு வெளியே ஒண்ணு காயமில்லை, எல்லாம் உடம்புக்குள்ளதான். ரத்தம், எலும்பு, நரம்பு எல்லாமே கெட்டு போச்சு. இப்ப எனக்கு நேர்ந்துள்ள கொடுமைக்கு மரணம் மட்டும்தான் நிம்மதியை தர முடியும். ஆனா நான் மறுபடியும் பிறந்து வந்து அவங்கள தண்டிக்க முடியும். அதனாலதான் இந்த ஜென்மத்திலேயே தீர்ந்தது கணக்குன்னு நான் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், என் பேர் துர்கா. எக்கத்தை விட்டு சொல்றேன்,
மந்திரியும் அவனோட ஆட்களும் இன்னைக்கு எடுத்துட்டாங்க, கேக் ரேப் பண்ணிட்டாங்க. உங்க மனைவியோட கற்புக்காக போராடின என்ன உயிர் பணமாக்கிட்டு அவங்கள பணமாவே ஆக்கிட்டாங்க. என் வாழ்க்கையில பிரளயம் ஏற்பட்டதுக்காக நான் மூழ்கி சாக விரும்பல. பைபிள்ல சொல்லப்பட்ட நோவா போல கப்பல் கிடைக்கலைனாலும் படகுலையாவது தப்பி பழிய தீர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஒரு கொலை பண்ணாலும் ஒரு தடவை தான் தூக்கு, 3 கொலை பண்ணாலும் ஒரு தடவை தான் தூக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு மேல நீங்க இந்த பூமியில வாழ உரிமை இல்லைன்னு இந்தியன் பீனல் கோட் சொல்லியிருக்கு. சாகறதுக்கு முன்னால நீங்க ஏன் நல்லது செஞ்சுட்டு சாக கூடாது? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? குற்றவாளிங்க 3 பேர் இல்ல, 30,000 பேர் இருந்தாலும் சரி, என் உடம்புல கடைசி சுட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடி அழிக்கிறேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு நீங்க தயாரா இருங்க. உங்களை வெளியே கொண்டு வர வித்தையை நான் பாத்துக்கிறேன். முள்ள முள்ளால எடுக்கிறேன். உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்டு வரல, எதிரிகளுக்கு மரண பிச்சை கேட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? இறந்து போன என் மனைவி மேல சத்தியம், அவ சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தர் சாவுக்கும் நானே காரணமா இருக்க விரும்புறேன். காவல்துறை ஆணையாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் முக்கிய அறிவிப்பு. நரசிம்மன் என்ற தூக்கு தண்டனை கைதி சிறையிலிருந்து தப்பிவிட்டான். இந்த புகைப்படத்தில் காணப்படும் நபரை பற்றிய தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் உடனே தெரிவிக்கவும். Take it. Relax. Be comfortable. சார், நீங்க ஒரு மாஜி போலீஸ் அதிகாரி. நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிற போராட்டத்துக்கு உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம நீங்க செய்யற உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு புரியல சார். சர்வீஸ் முழுக்க சில அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிச்சு அலுத்து போச்சுப்பா. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு, அயோக்கியத்தனத்தை அழிக்கிறதுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என்ன ஊரெல்லாம் வலை போட்டு தேடுற போலீஸ் உங்க வீட்டுல மட்டும் ஏன் தேடல? தொலைஞ்சு போன குழந்தைய யாராவது தாயோட கருவறையில போய் தேடுவாங்களா? நான் ஒரு ரிட்டையர்ட் கமிஷனர், உன்னை எப்படிப்பா என் வீட்டுல தேடுவாங்க? சட்டம் தெரிஞ்ச நீங்களே சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறது தப்பு இல்லையா? எல்லா விஷயங்களுமே சட்டத்துக்கு விரோதமா நினைக்க கூடாது. சில விஷயங்களை அது சமுதாயத்துக்கு விரோதமானதான்னு நினைச்சு பார்க்கணும். நான் செய்யறது சட்டத்துக்கு விரோதமான செயல்தான், ஆனா அது சமுதாயத்துக்கு விரோதமானது அல்ல. சட்டத்தை மதிக்கிறவன தான் கோர்ட்டுக்கு கூப்பிட முடியும். அதை மதிக்காதவனே சந்தில வச்சு சுடணும். அதத்தான் நீங்க செய்றீங்க. இதை நான் ஆதரிக்கலைன்னா நான் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு என்னப்பா பிரயோஜனம்? வணக்கம் சார். Come on, my child. நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னதும் ஸ்ரீராமனுக்கு அணில் உதவுன மாதிரி நாமளும் ஏதோ உதவ போறோம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் என்னமா செய்யணும்? 100 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருங்கண்ணா. என்ன செய்வீங்க? பையிலேயே வச்சிருப்பேம்மா. 1000 ரூபாய் கொடுத்தா பெட்டியில பூட்டி வைப்பேன். 1,00,000 ரூபாய் கொடுத்தா? வீட்டுல வைக்க மாட்டேன், மடியிலேயே வச்சுக்குவேன். அப்பதான் பாதுகாக்க முடியும். இப்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொருளை, ஒரு ஜீவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அதை நீங்க தான் பத்திரமா பாதுகாக்கணும். சொல்லுங்கம்மா. இது இவரோட மகன். இவனை உங்க பொறுப்புல ஒப்படைக்கிறேன். எங்களை தேடுறதை விட இந்த பையனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னையில இருந்து இவன் என் மகன் மாதிரி.
கண்ணா, மாமா சொல்றபடி நீ கேட்கணும். காலத்தை நாங்க ஜெயிச்ச நாங்க வந்து உன்னை பாக்குறோம். காலம் எங்களை ஜெயிச்ச நீ வந்து எங்களை பாரு. நடு தெருவுல நான் இங்க மாதிரி செத்து கிடப்போம். கண்ணா, நான் சொல்றது உண்மை. நீ புறப்படு. நாங்க போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்ணா, இங்க வா. அழக்கூடாது. இந்த மாமா சொல்றபடி கேளு. அவர் உன்னை பத்திரமா பாத்துப்பாரு. நாங்க அப்புறமா வந்து பாக்குறோம். கண்ணா, கண்ணா, மிஸ்டர் நரசிம்மன், இது டிரைனேஜ் திட்டத்துக்காக மெட்ராஸ் கார்ப்பரேஷன் வெளியிட்ட சிட்டி மேப். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சா 12 மைல் சுற்றளவு உள்ள இந்த நகரத்துல நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். ரோட்ல நடக்காமையே பூமிக்குள்ளேயே போயிட்டு வரலாம். ஒவ்வொரு தெருவிலையும் உங்களை எதிர்பார்த்து போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க இந்த சுரங்கப்பாதை வழியா தான் நடக்கணும். சமூக விரோதிகளோட வீடு எங்க இருக்குன்னு இதுல பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம யுத்தத்தை ஆரம்பிப்போம். இன்னைக்காக நடந்த மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்துச்சு. மனித தர்மத்துக்காக நடக்க போற இந்த யுத்தம் இன்னும் 23 நாள்ல முடியணும். ஜெயிச்சு காட்டுவோம். ஆல் தி பெஸ்ட். நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்த நீ எதுக்காக அந்த வேலையை ராஜினாமா செய்தேங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தூக்கு தண்டனை கைதி தப்பிச்சு போனதுக்கும் உன்னோட ராஜினாமாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு டிபார்ட்மெண்ட் நினைக்குது. சபாஷ். கற்பனை வளமுள்ள அதிகாரிகள் கூட காவல்துறையில இருக்காங்களா? இது கற்பனை இல்ல, யூகம். 2 2 4ங்கிறது கற்பனை இல்ல, கணிதம். ஏற்கனவே ஜெயில இருந்து எந்தெந்த குற்றவாளிகளை தப்பிக்க விட்டேன்னு எம்எல்ஏ ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஆனா தப்பிச்சு போன அந்த குற்றவாளிய சமீப காலத்துல அடிக்கடி சந்திச்சது நீதான். சாம்பார்ல கலந்திருக்கிற உப்பு எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதே மாதிரி நீயும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரியாது. அதை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது டீ காஃபி? நோ, நாங்க குற்றவாளிகளோட எந்த தொடர்பும் வச்சுக்கிறது இல்ல. அதை எப்படி அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணிட்டீங்க? நான் எடுத்த முடிவு சரியா தவறாங்கிறது சீக்கிரம் தெரியும். நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். 24 hours அவ வீட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஆனா நரசிம்ம எங்க இருக்கான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். பட் நிச்சயமா அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கான்னு நான் சந்தேகப்படுறேன். யோ, ஒரு கேஸ் உங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படி டீல் பண்ணாலும் தெரியாதா? அவளும் போலீஸ்காரி தானே. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நரசிம்மனை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டணும். ஏயா, ப்ரமோஷன் கையை கட்டிட்டு வந்து நிக்க தெரியுதுல, கையை காட்டினா பிடிக்க தெரியுமா? ஆமா, நீ லேண்ட் ஆடுறா. எஸ் சார். அதான் நல்லா சம்பாதிக்கிற. உன்னை ட்ரைனிங் காலேஜுக்கு மாத்திரம் வையி, மிச்சமாகிற சப்பாத்தி ரொட்டியும் தான். சம்பாத்தியமா சப்பாத்தியான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கசகர்ணியாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விக்ராய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் ஓமகேதவே நமக, ஓம் கணாதிபதியாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் கணபதியாய நமக, ஓம் விநாயகாய
நைவேத்தியத்துக்கு கொஞ்சம் பால் வேணும், எடுத்துட்டு வரையல. இந்த மாதிரி போலீஸால நிரூபிக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. ஆனா என்னால நிரூபிக்க முடியும். நீதான் நரசிம்மனை திட்டம் போட்டு தப்பிக்க வச்சிருக்க. ஏடி, என்ன மாதிரி அரசியல்வாதிக தான் பொதுக்கூட்டத்துக்கும் ஊர்வலத்துக்கும் வெளியூர்ல இருந்து சம்பளத்துக்கு ஆள் பிடிச்சிட்டு வர்றோம். நீயும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு துணையா ஜெயில இருக்கிற ஒரு தூக்கு தண்டனை கைதியவே பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னா கில்லாடி. ஹலோ, உன்னை விட நான் பயங்கரமான கில்லாடி. பத்திரத்தை கூடு, படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போடு. வாங்கி படி, சொத்தையாளி தர போற படி. நான் ஒண்ணும் தப்பா எழுதலமா. உனக்கு ஆம்பளை சோக்கு அதிகம்னு எழுதியிருக்கேன். அப்புறம் பாக்குற ஆம்பளை கிட்ட எல்லாம் படுத்துருவேன்னு எழுதியிருக்கேன். சின்ன காரியத்தை முடிக்கிறது கூட கண்ணா பின்னான்னு காசு கேட்கிறேன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன, வெளிநாட்டு சக்தி கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிக்கிட்டு ஜெயில இருந்த தூக்கு தண்டனை கைதி நரசிம்மனை நீ தப்பிக்க வச்சுட்டேன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன, கடைசியா இதெல்லாம் உன் மனசாட்சிக்கு பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு எழுதியிருக்கேன். கையெழுத்து போடு. இதை பாரு, நீ கையெழுத்து போட்டா உனக்கு கொருட மாட்டோம். இந்த ஏழைங்க கொடுக்குற மனு மாதிரி அது அப்படியே தான் இருக்கும். நீ ஏதாவது வம்பு பண்ணேனா தான் உன்னை கொன்னுடுவோம். அது வரைக்கும் நீ ஒழுங்கா இந்த ரகசியமான இடத்துல தான் இருக்கணும். போடு. இனிமேலாவது ஒழுங்கா இருந்துக்க. போடுன்னா ஏன்டி மிரட்டுற? போடுவா, போடுற கண்ணா. என்னம்மா யோசிக்கிற? கையெழுத்து போடு. கையெழுத்து போடுறத பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த அம்மா கிட்ட 5 நிமிஷம் தனியா பேசணும். ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? இவகிட்ட தான் பேசுவியா? அப்படி என்னதான் பேச போற? அவங்க கிட்ட தான் பேசணும். உங்ககிட்ட நீங்க இருக்கும்போது அவங்க கிட்ட என்ன பேச்சு? ஆம்பளை கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா இருக்கலாம், பொம்பளை கிட்ட பேசுற விஷயமா இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? உள்ள கூட்டு போடி. போமா. மீட்டிங் மாதிரி 1 hour பேசிக்கிட்டு இருக்காத. பட்டுன்னு பேசிட்டு வெளியே வா. அப்படி என்னடா பேசுவாளுங்க? ஒண்ணும் புரியலையே. தப்போ. என்னடி என்னவோ பேசணும்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்க? விளையாடுறியா? என்னவோ பேசணும்னு சொன்ன, காது குறைஞ்சிட்டு இருக்க. 5 நிமிஷம் ஆயிருக்கும்ல? உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். போலாமா? சார் சார், நான் கையெழுத்து தானே சார் போடணும். எங்க சார் போடணும்? எதுல சார் போடணும்? இப்ப போடுறேன். இருமா, முதல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன். உள்ள போய் பேசிட்டு வந்து கையெழுத்து போறங்கறியே. உள்ள என்னமா பேசுனீங்க? அது வந்து நான் கையெழுத்து அப்புறம் போடலாமா. என்ன பேசுனீங்க? ஒண்ணு பேசல. என்ன பேசுனீங்க சொல்றே? ஒண்ணு பேசலையே. கதை விடுறா. அப்படியே உன்னை கொன்னே போடுவோம். மரியாதை சொல்ல. என்ன பேசுனீங்க? ஒண்ணுமே பேசலீங்க. அவ பேசுனாங்களா? நீ இல்லைங்கிற. என்னடே பேசுனீங்க? ஒண்ணுமே பேசலீங்க. இன்னும் என்னடி பண்ணீங்கப்பா? அவதான் காது குறைஞ்சிட்டு இருந்தா. தலைவா, எனக்கு காது குத்துறேன். நீ ஒண்ணும் பேசலீங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ண. நீ செய்ய மாட்டீங்க. ஏய் சொல்றி, என்னடி பேசுனீங்க? ஒண்ணும் இல்லைங்க. சொல்றி, வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாதரி. சொல்றி, என்னடி பேசுனீங்க? ஏய் எங்கடா அவ? பரதேசி பசங்க புரியடா. என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா, இந்த கழுத சகவாசம் எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு. கரெக்டா போச்சு பத்தியா? சத்தியமா ஒண்ணுமே பேசலீங்க. ஏய், ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் ரூட்டை கொடுக்கறேன், நீ எனக்கு ரூட்டை கொடுக்குறியா? கொன்னுடுவேன்.
கூட்டெல்லாம் அதிகமா இருக்க எவ்வளவுயா செலவு பண்ண? சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு தலைக்கு 50 ரூபா கேக்குறானுங்க. கோஷம் போட்டா 75 ரூபா. இவங்கள ரேட் ஏத்திட்டாங்களா? ஆமா சார். இந்த அளவுக்கு ரேட் ஏத்தி கொடுக்குறோம், அப்புறம் ஏன் வேலையில திண்டாட்டங்கிறானுங்க? பார்ட்டியை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஐயா, நம்மளும் ஜனங்களை புரிஞ்சுக்கல, ஜனங்களும் நம்மள புரிஞ்சுக்கல. சரி, அதை விடுங்க வா. மேடையிலயாவது சின்ன வயசு பொண்ணுங்களை விட்டு மாலை போட வையா, கழுவிங்களை விட்டுறாத. ஓகே சார். மாடு மாதிரி தலையாட்டிக்க, ஒண்ணும் செய்யாத வா. மந்திரி வந்துட்டாரியா? மந்திரி வந்துட்டாரு. சத்தியமூர்த்தி வாழ்க! மந்திரி சத்தியமூர்த்தி வாழ்க! மந்திரி சத்தியமூர்த்தி வாழ்க! அண்ணன் சத்தியமூர்த்தி வாழ்க! தலை வாழ்க! மந்திரி சத்தியமூர்த்தி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்கு குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று பொன்விழா காணும் எங்கள் அமைச்சர் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்வார் என்பது நிச்சயம். ரொம்ப வாசிக்கிறேன். யார் யாவன்? வேலூர் பஸ் முதலாளி என்ன பர்மிட்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். யோ, பேசியே ஏமாற்ற போறான். துட்டை கரெக்டா வாங்கிக்க. புரிஞ்சுதா? பிறந்த நாளான இன்று அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மிரட்டல்களை கண்டு பயப்படுபவர் அல்ல எங்கள் அமைச்சர் சத்தியமூர்த்தி. மக்களின் ஓட்டை நம்பித்தான் இருக்கிறோமே ஒழிய வேட்டை நம்பி அல்ல. துப்பாக்கி அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. பொதுமக்களைத்தான் நம்பி இருக்கிறோமே ஒழிய போலீசாரின் பாதுகாப்பை அல்ல. எல்லாரும் கை தட்டுறாங்க, நீ மட்டும் சும்மா இருக்க. நீ தட்ட. ஆமா, இவங்க குடுக்குற 50 ரூபாய்க்கு அப்பவே தட்டிட்டேன், அவ்வளவுதான். காசு கொடுத்தாவது கை தட்டு வாங்கினாதான் அரசியல்வாதிகளுக்கு தூக்கமே வரும். எப்படியோ ஒண்ணு வேலையில்லாத திண்டாட்டத்தை குறைக்கிறாங்கல்ல, அதுவே உங்களுக்கு புண்ணியம் தான். இன்று நாடு நாடாக வீடு வீடாக இருக்கிறது என்றால் அது எங்கள் அண்ணன் அமைச்சரான பிறகுதான். அவர் கட்சிக்காரர்களை மறந்தாலும் பொதுமக்களை மறக்கவில்லை. ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், தானே தலைவர், எங்கள் தலைவர் என்பதை சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். என்னடா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற நரசிம்மன் இவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, நான் தேடிக்கிட்டு இருக்கிற இரண்ய இங்கதான் இருக்கான். அநியாயத்தை அழிக்க அவதாரம் எடுத்து எடுத்து ஆண்டவனை டயர்ட் ஆயிட்டான். ஆனா இப்போ மனுஷன அவதாரம் எடுத்திருக்கான். அந்த கால நரசிம்மனா இருந்தா கதையோட வந்திருப்பான். ஆனா இப்போ இந்த மாடர்ன் யுகத்துல இந்த நரசிம்மன் டைனமைட்டோட வந்த. இது தொட்டாலே வெடிக்கும். வெடிச்சா நீயும் நானும் மட்டுமல்ல, இந்த ஏரியாவே காலியாயிடும். வா, என்ன தொடு, வா, வாங்க, கமான், என்ன தொடுங்க, வாங்க, கமான். சார், நீங்களோ இங்க இருக்கிற பொதுமக்களோ எனக்கு எதிரி இல்ல. நம்ம எல்லாருக்குமே எதிரி அவன்தான். அவனை காப்பாத்த நினைச்சு என்ன தொட்டீங்கன்னா இங்க இருக்கிற யாரோட உயிருக்கும் நான் பொறுப்பு இல்ல. இந்த மக்களோட உயிரை விட அந்த மனித மிருகத்தோட உயிர் தான் முக்கியம்னா come on, touch me. Come on, touch me.
ஏயோ டம்மி பட்டாசுகளை வச்சுட்டு அவன் சீன் காட்டிக்கிட்டு இருக்கான். பயந்து போய் நிக்கிறீங்களா? அடிச்சு கொல்லுங்க அவனை. சார்ஜ் ஹிம். ஏய், ஏண்டா டேய், உக்காந்த இடத்துல இருந்து சுவிட்ச தட்டினா நாடு விட்டு நாடு மட்டும் இல்ல, கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணைகளே கண்டுபிடிச்சிட்டானுங்க. நீ என்னடா பல்பொடி டப்பாவை இடுப்புல கட்டிட்டு வந்து ஊரே பயமுறுத்தலான்னு பாக்குறியா? டேய், 30 ரூபாய்க்கு மிலிட்டரி கலர்ல ஒரு துணியை வாங்கி மாட்டிட்டு வந்துட்டா உங்களுக்கு எல்லாம் மிலிட்டரின்னு நினைப்பா? இங்க பாரு, என்ன மாதிரி அரசியல்வாதிகள்லாம் ஜனங்க கிட்ட போய் சேர்ற வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமப்படணும். மைக்கு ஈக்க புடிச்சு அசத்தி சேர்ந்துட்டோன்னு வை, அப்புறம் உன்ன மாதிரி ஆளுங்க தான் மேல போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? போனது போயிட்டு போகுது. அடுத்த ஜென்மத்திலேயாவது அரசியல்வாதிகளை பகைச்சிக்காத. கூட்டு போங்கயா, அடிச்சாதீங்க. அடுத்த மீட்டிங் எங்கடா? விடியா, நான் சாகரத்துக்குள்ள அவனை சுட்டிங்களே. என்னாச்சு? வண்டி அடியா. வண்டி அடியா.
ஆ